அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் மாத பயிற்சி வகுப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம இந்த வகுப்பினுடைய முன்னோட்டத்தை இதற்கு முன்னால் பல வகுப்புகளில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம போன வருடம் ஜூலை மாதம் நம்ம ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ்னுடைய பயிற்சி வகுப்புகள் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா அப்படிங்கிற பேரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பலவிதமான பயிற்சிகளை நாம் தொடர்ந்து நான்ஸ்டாப்பாக வேறு தலைப்புகளில் வேறு விஷயங்களில் நாம் பார்த்து வருகிறோம். அதில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய புதிய கண்மணிகளுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், நம்முடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்கில்நெட்டின் சின்ன சின்ன விளம்பரங்களை பார்த்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இணைந்திருக்கிற அத்தனை புதிய உறவுகளையும் ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஸ்கில்நெட் கம்யூனிட்டி சார்பாக அன்போடு இந்த பயிற்சி வகுப்புக்கு வரவேற்கிறோம். நம்ம இதற்கு முன்னால் நிறைய பயிற்சி வகுப்புகளில் நிறைய திறமைகள் சார்ந்து எப்படி நாம் இந்த திறமைகளை வளர்த்து கொள்வது அப்படிங்கிற விதத்தில் பலவிதமான ஆங்கிள்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். டிசைனிங் பார்த்துருக்குறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துருக்குறோம், சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம், புக் மேக்கிங் பார்த்துருக்குறோம், கண்டென்ட் கிரியேஷன் பார்த்துருக்குறோம், ஆன்லைன் ஆடியோ ஃபீல்டில் எப்படியெல்லாம் சாதிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்குறோம், வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு எப்படிங்க பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்துருக்குறோம், ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி சாஃப்ட்வேர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பு அப்படின்னா இப்போ நாம் எடுக்க போகிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வகுப்பு. என்ன சார் இவ்வளோ வகுப்புகள் இவ்வளோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம 60க்கும் மேற்பட்ட டூல்ஸ் அத்தனை விதத்திலையும் செயல்படக்கூடிய, கண்டென்ட் எழுதக்கூடிய, கண்டென்ட் வரையக்கூடிய, அனிமேஷன் செய்யக்கூடிய, வீடியோ பண்ணக்கூடிய, நமக்கு தேவையான போஸ்டரை அதுவே ரெடி பண்ணக்கூடிய பலவிதமான டூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதை விட இது எப்படி முக்கியமான கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வகுப்புகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் கற்ற அந்த திறமை இருக்கிறதையா, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த விதமான திறமையாக இருந்தாலும் சரி, அந்த திறமையை எப்படிங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதை வச்சு நாம் எப்படிங்க சம்பாதிக்கிறது, அதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எப்படி நாம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாம் 2 விதமாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்று ப்ராடக்ட்டு, பொருளை நம்ம விற்பனை பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு பகுதி. அதே இடத்துல அந்த பொருளை எடுத்து விட்டு நம்முடைய படைப்புகளை, கண்டென்ட்டை தூக்கி வச்சிட்டோம்னா அது கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட்டையும் டிஜிட்டலாக தான் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். பொருளையும் நாம் டிஜிட்டலில் எப்படியெல்லாம் நம்ம காட்ட முடியும், எப்படியெல்லாம் அதை ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி திறந்து விட்டாங்க. இன்றைக்கி இணையத்தில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா எல்லாருக்குமே அது தெரிந்து போயிடுது. இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரம் என்ன ட்ரெண்டிங்கு? ஒரு ஜாலியான ட்ரெண்டிங் சொல்லுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வாரத்தில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, எல்லாருமே அந்த ட்ரெண்டிங்கில் போய் அவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங். சார் ஜிப்லி சார். ஜிப்லி நீங்க பண்ணிட்டீங்களா? எப்படி பண்றதுன்னு தெரியுமா? ட்ரை பண்ணல சார், பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல சார். சரி, ஜிப்லி, அந்த ஜிப்லி எப்படி பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு இணையத்தில் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்தினுடைய முன்னால் இருந்து கொண்டு, இணையத்தில் நம்ம நம்மள்ட்ட நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, நாம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முன்னாடி உட்காந்து ஒரு பார்வையாளராக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கிறவங்க அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பேக் எண்டுன்னு சொல்லுவோம். அந்த பேக் எண்டில் என்ன பண்ணுறாங்கங்கிறத கற்றுக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே உங்கள் நண்பர்களுடைய போஸ்ட்டு மட்டும்தான் பார்க்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் உறவுக்காரவங்க, நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற 1000, 2000, அதிகபட்சம் 5000 பேர் அவர்கள் போடுற போஸ்டர் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக கிடையாது. அதுக்கு இடையில ஸ்பான்சர்டுங்கிற சின்ன ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பான்.
எல்லாமே வந்து பெய்டு ப்ரமோஷன் தான் அதிகமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்குடைய அல்கரிதம் மாறி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதற்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கு இருந்த மெத்தடாலஜி வேறு, இன்றைக்கி இருக்கிற மெத்தடாலஜி வேறு. மெட்டா பிளாட்ஃபார்ம்னு அவங்க மாற்றினதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான தளங்களை எல்லாம் வணிக ரீதியாக அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வணிக ரீதியாக அவர்கள் வந்து எல்லாத்தையுமே நமக்கு என்ன இன்கம் வரும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் அவங்க வந்து ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம போடுற சில கண்டென்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான வியூஸ் போகுது, ஆயிரக்கணக்கான ரீச்சஸ் நடக்குது அப்படின்னா கூட எல்லாருமே உங்கள் மைக்கை மியூட் பண்ணிக்கிங்க. வீடியோ கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. தேவைப்படும் போது நம்ம மைக்கை ஆன் பண்ணிவிட்டு பேசிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம்காக தான் அவங்க ஒன்றுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? இன்றைக்கி கண்டென்ட் வந்து ப்ரமோஷன் ஆகுதுன்னா கூட அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம விளம்பரத்தை எப்படி இடையில போட்டுக்கலாம், நம்ம ஆட் புக்கிங்கில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி போட்டுக்கலாங்கிற பிளானில் தான் அவங்க நம்ம கண்டென்ட்டை கூட ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த கண்டென்ட்டை அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? இப்போ நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் போடுறோம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக நாங்கள் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், எல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னும் நாங்கள் கண்டென்ட் போடுறோம். ஆனால் எங்களுடைய எந்த கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக போட்டோம்னா அந்த கண்டென்ட்டை சூப்பராக ப்ரமோட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நிறையா போடுங்க, இன்னும் நிறைய ரீல்ஸ் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளம்பரத்தை போட்டு அடிக்கிறாங்க. நேற்று கூட நான் ஒரு 3 பாட்டு ஒரு கோயிலிருந்து பாடி போட்டு விட்டேன். மினிமம் நைட்டு போட்டுவிட்டேன், விடிஞ்சு பார்க்குற ஒரு 300 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கண்டென்ட்டுடைய தேவை வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த ரீல்ஸை போட்டு டக்குன்னு ஆள்காட்டி விரலை ரீல் காட்டி விரலாக மாற்றி நம்ம தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு இடையில வந்து அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த சைட்லையாவது போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு சைட்டில் போய் எதையாவது ஒன்று தேடினோம்னா திரும்பி நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் அந்த தேடின பொருள் இருக்கு இல்லையா, அது உங்களை துரத்திக்கிட்டே வரும். இன்னமும் ஒரு வீடியோவில் வந்து என்னுடைய நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க விகடனில், நம்ம மனசில் நினைக்கிற பொருள் கூட இந்த விளம்பரத்தில் வருதே, அது எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கு கூட சில நேரங்களில் எனக்கு அந்த ஐயம் வந்து மனசில் எழுந்தது உண்டு. எதையாவது ஒன்று நம்ம மைண்டில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அந்த பொருள் கூட விளம்பரமாக நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம போகிற வெப்சைட்டில் காட்டுகிறது. உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி மைண்டை நம்ம ரீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி வந்து அதனுடைய அல்கரிதம் எஸ்இஓலாம் செயல்படுகிறது. இப்போ நிறைய என்னடா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சில நண்பர்கள் வந்திருப்பீங்க. ஓரளவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இப்படி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவெடுத்து சில பேர் வந்திருப்பீங்க. சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும், சில பேருக்கு இந்த அட்மின் பேனலில் என்னென்னலாம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து 16 மணி நேரம் முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் A to Z என்னென்ன அட்மின் பேனலில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, மெட்டாவோட அட்மின் பேனலை எப்படி யூஸ் பண்ணுறது, கூகுளுடைய அட்மின் பேனலை எப்படி யூஸ் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கறது, இப்படிங்கிற பாணியில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம அட்மின் பேனலில் ஒர்க் பண்ண போகிறோம். ஏதோ அட்மின் பேனலில் என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கண்டென்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு புக்கை ரெடி பண்ணி விற்பனை பண்ணலாம், இல்லை ஒரு வீடியோ கண்டென்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் விற்பனை பண்ணலாம், இல்லை பொருள் விற்பனையில் இருந்தீங்கன்னா அந்த பொருளை வச்சு விற்பனை பண்ணிக்கலாம். நம்ம இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஹோமில் இருந்து ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ புதிதாக பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு நம்ம நண்பர்கள் கிளாஸில் இணைய அவங்களுடைய தகவல்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதையெல்லாம் நான் போய் பார்த்தேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. நம்ம எடுக்கக்கூடிய வகுப்பில் நீங்கள் எந்த கண்டென்ட் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஜாலியான சுவாரஸ்யமான
விஷயங்களோடு நம்ம எப்பவும் போல் டூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸு, யூஸ்ஃபுல் ஆப்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு பெரிய ஒரு வகுப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கேன்வாவில் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன். அந்த சர்ப்ரைஸையும் இந்த கிளாஸில் ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் ஃப்ரீ கேன்வாவில் ஒர்க் பண்ணால் கூட சரி, உங்களுக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் ஃபாண்ட்டு போடுறது. அதான பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஃப்ரீ கேன்வாவில். அந்த பிரச்சனையை இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? உங்களுக்காக நாங்கள் 30 ஃபாண்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அந்த 30 ஃபாண்ட்டையுமே நீங்கள் உங்கள் கேன்வாவில், ஃப்ரீ கேன்வாவில் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கேன்வா ஃப்ரீயில் கூட பெரிய ப்ரோ வெர்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி தமிழில் அவ்வளோ அழகழகாக ஃபாண்ட்டு போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி ப்ரெசன்டேஷனுக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் தியரியும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தியரி இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்ள முடியாது. நான் எடுத்த உடனே உங்களுக்கு சார் இதுதான் மெட்டாவோட அட்மின் பேனல், சார் இதுதான் சார் கூகுளோட அட்மின் பேனல்னு ஓப்பன் பண்ணி நான் என்னுடைய ஒரு ஆடை டெம்ப்ளேட் ரெடி பண்ணி போட்டு காட்டிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்றுமே அதனுடைய சாராம்சம் என்ன, அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியாது. அப்போ வந்து நம்ம இந்த ஒரு செயலை செய்யும்போது ஏன் அந்த செயலை செய்ய வேண்டும், அதனால் விளையக்கூடிய பலன் என்ன, அதை முறைப்படியாக எப்படி செய்ய வேண்டும், இருக்கிற நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அல்லது பெரிய நிறுவனங்கள் எப்படி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்மளுடைய ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் நாங்கள் மற்றவர்கள் போல, மற்ற வகுப்புகள் போல இல்லாமல் 3 மணி நேரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 மணி நேரத்தில் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? ஜஸ்ட் அவங்க கேன்வா டூலில் இமேஜ் போடுறத வச்சு அதை இமேஜ் போடுறது, சின்ன சின்ன வீடியோ மாதிரி போடுறது, இதை கற்றுக் கொடுத்துட்டு அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய கண்டென்ட், நம்முடைய விஷயங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் அட்மின் பேனலில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட் அல்லது கண்டென்ட் அல்லது சர்வீஸ் அல்லது பிராண்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்றைய உலகத்தில் ஒரு தன்னிறைவாக சம்பாதிக்க முடியக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட 60% விளம்பர முதலீடுகள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தான் போகுது. 40% தான் ட்ரெடிஷ்னல் ஓல்டு பேப்பர் விளம்பரம் கொடுக்கறது, டிவி ரேடியோவில் விளம்பரம் கொடுக்கறது, அந்த மாதிரி நோட்டீஸ் அடிக்கிறது, பேனர் வைக்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் 1 கோடி ரூபா விளம்பரத்துக்காக செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 40 லட்சம் ரூபா தான் பழைய வகை மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுறாங்க. 60 லட்சம் எங்கே செலவு பண்ணுறாங்க? நம்மள்கிட்ட இருக்கிற மொபைலில் வந்து அவங்கள ரீச் பண்ண வைக்கணும். நம்மளுடைய கிளைண்ட்டை வந்து நம்ம அவங்க பார்க்குற மொபைலில் வந்து நம்மள்கிட்ட அவங்க வந்துடணுங்கிற அடிப்படையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் வராங்க எல்லாருமே. எல்லாருன்னா யார்? நீங்கள் சினிமாவில் ஆரம்பித்து, டிவியில் ஆரம்பித்து, பெரிய பெரிய ப்ராடக்ட்டு, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துங்க. டிஎம் பண்ணாமல் இன்றைக்கி எந்த பெரிய பிராண்டும் கிடையாது, எந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியும் கிடையாது, எந்த மேகசீனும் கிடையாது, எந்த டிவியும் கிடையாது, எந்த ஒரு பர்சனல் தனிப்பட்ட ஒரு நடிகர் கூட அவர் பிராண்டாக இருப்பார். அந்த மாதிரி உள்ளவங்க கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தான் நம்பியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் எடுத்துங்க. இன்றைக்கி அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டாங்க. எப்போ வருதுன்னு தெரியல. எது வந்தாலுமே அவங்களுடைய யுக்தி, அவங்கள வாக்காளர்களை வந்து அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. ஐடி விங்குங்கிறமே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பிக் பாஸ்குள்ளார எத்தனை பேர் செலிபிரிட்டி, இத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்க, இத்தனை பேர் உள்ளே போகிறாங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க? அவங்கள சோஷியல் மீடியாவிலேருந்து இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் அவங்கள மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது 100க்கு 90% ட்ரெடிஷ்னலாக வர்றவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அவங்கள வந்து அவங்களே ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்களே செலவு பண்ணுறாங்க. அவங்க வீடியோவை அவங்களே லட்சக்கணக்கான பேரை பார்க்க வைக்கிறாங்க. அவங்க தான் வந்து அங்கே செலிபிரிட்டியாக உட்காடுறாங்க, டிவியில் ஆக்டர் ஆகுறாங்க, சினிமாவில் ஆக்டர் ஆகுறாங்க,
பெரிய பெரிய பிராண்ட் ஓனர்ஸ் ஆகுறாங்க, பெரிய பெரிய மாவட்ட அளவில் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகுறாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ஆகுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட போட்டி போடக்கூடிய பல நிறுவனங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக உருவாகிவிட்டது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக உருவாகி இருக்கிறது. நம்பவே முடியல இல்லையா? நான் சொல்கிறது தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை, உலகம் முழுக்கவே வெறும் ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட்டு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கோடி கோடியாக 1000 கோடி 10,000 கோடின்னு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் போட்டு முதலீடு போடுறான்னா அவனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சாதாரணமான திறமையான நிறுவனங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது, அவ்வளோ வருமானத்தை ஈட்டக்கூடிய வருவாய் வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஒரு 5,000 ரூபாயை போட்டு 50,000 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. எப்படி என்ன இன்னமும் நிறைய பேசணும் உங்கள்கிட்ட, நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. எல்லாத்தையுமே இந்த டார்கெட்டை நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எடுத்துக்கொண்ட டார்கெட்டு மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸ், இது ரெண்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். அடுத்தது இமெயில், எஸ்இஓ, இது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த பயிற்சி வகுப்பு இருக்கும் அப்படிங்கிற உறுதியோட உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் 100% நிறைவேற்றோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நேரலையாக பயிற்சிகளில் இணைய வேண்டும், பயிற்சிகளை செய்முறை செய்து பார்க்க வேண்டும். நம்ம ஒன்று செயலில் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னா அதை நீங்கள் செய்முறைப்படுத்தி பார்க்கணும், செயல்படுத்தி பார்க்கணும். சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அப்படியே அது வாட்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ வர மாதிரி அது இருந்தும் இல்லாமல் போய்விடும். சரியா? அதனால் நாங்கள் எதை கற்றுக் கொடுத்தாலும் ஓரளவு நீங்கள் அதை பயிற்சியாக எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். சரி, எடுத்த உடனே ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ஏர்னிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நம்ம ஏஐ மாதிரி ஜாலியாக நம்ம போக முடியாது. கொஞ்சம் சீரியஸான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் மைண்டில் செட் பண்ணணும். நாங்கள் செட் பண்ணணும், அந்த செட் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆசை. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கண்டென்ட்ஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ உள்ள விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, முழுக்க முழுக்க ஏர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே எடுக்கிறேன். நம்மள்கிட்ட ரெகுலராக கிளாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம கூடவே பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்காக நம்ம என்ன சொல்லித்தர முடியும், இந்த வகுப்பில் என்ன ஸ்பெஷலாக பண்ண முடியும் அப்படின்னு தான் எங்களுடைய ஒவ்வொரு வகுப்புலையுமே அவங்களுக்காக நாங்கள் நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வரோம். எடுத்த நாள்லேயே முதல் நாள்லேயே உங்களுக்கு 100 டிப்ஸு கொடுத்துட்றேன். 100 டிப்ஸையும் நீங்கள் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரளவு பண்ணிகிட்ருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த 100 டிப்ஸையும் எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. நான் 100ஐயுமே வேகமாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் படித்தா அந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிமையான தமிழில் இருக்கும். அப்படிங்கிறதால நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிங்க. ஸ்கில்நெட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டே 1 பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம நிறைய நண்பர்கள், புதிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நம்ம பயிற்சி வகுப்புகள் இணையம் வழியாக நடக்கிறதால நீங்கள் எப்போவுமே அந்த 7 to 9 சனி ஞாயிறில் நீங்கள் தயாராக இருக்கணும். சிறந்த அனுபவத்துக்காக உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இந்த வகுப்பு உங்களுக்கு பயன்படும். மொபைலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக லேப்டாப் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்க. ஃபுல்லாக சார்ஜில் இருக்கணும். மொபைலாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த வகுப்பை பயன்படுத்துகிற இடையில உங்களுக்கு கட்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மொபைல் டேட்டா கரெக்டாக இருக்கணும். நீங்கள் முழுக்க நாள் முழுக்க 2 GB காலி பண்ணிவிட்டு இங்கே உட்காந்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வகுப்பு கட் ஆகிடும். அதனால் மொபைல் டேட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டேட்டா கார்டு போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். வகுப்பின் போது ஆடியோ வீடியோ உங்களுக்கு தேவை கிடையாது. அது ஏன்னா குழப்பம் இருக்கும். நம்ம ரெக்கார்டிங் பண்ணி தான் இந்த பயிற்சியை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்துகிற ரெக்கார்டிங் கொடுக்கறதுனால நீங்கள் ஆடியோ வீடியோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் வீடியோ ஆடியோலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேள்விகளை அதுக்குரிய நேரத்தில் கேளுங்க, இடையில நீங்கள் கேட்க வேண்டாம்.
ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்டிங் கொடுப்போம், அதுக்கான டைம் கொடுப்போம். இடையில கேள்வி கேட்டோம்னா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. இன்றைக்கி என்னோடய டார்கெட் என்னவோ அதை நான் ரீச் பண்ணணும். ஓகேவா? அதுமாரி நீங்கள் குறிப்புகள் எடுக்க வேண்டாம்ங்கிறது ஒரு பெரிய குறிப்பு. ஏன் சார் குறிப்பு எடுக்க வேண்டாங்கன்னு நாங்களே எழுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு. புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லிக்கிறோம். நாங்களே எங்களுக்கு இங்கே என்ன காட்டுறோமோ, என்ன பிபிடி காட்டுறோமோ, என்ன வெப்சைட் காட்டுறோமோ, என்ன ஆப் காட்டுறோமோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து லிங்க்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதனால் நீங்கள் எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து நாங்கள் ரெக்கார்டிங் வீடியோ கொடுக்குறதால திருப்பியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இந்த வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது மறந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். இல்லை புரியலைன்னா திரும்ப ஓட விட்டு நீங்கள் புரிய வச்சுக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் முழுமையான வீடியோ பதிவுகள் வழங்கப்படும். உங்களுடைய கூகுள் மீட் அமைப்பை வந்து கரெக்டாக வச்சுங்க. கேமரா மைக்ரோஃபோன்லாம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அமைதியான இடத்துல இருங்க, கொஞ்சம் லைட்டிங் உள்ள இடத்துல இருங்க. அமைதியான இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸுடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பேக் எண்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வரும். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட்டு போஸ்ட்டு போடுவீங்க, ஜஸ்ட்டு மற்றவங்களுக்கு லைக் போடுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, அது வேறு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபுல்லாக ஒரு அட்மின் பேனல் உள்ளார போயிடுவோம். அந்த பேனல்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். யூடியூப் கூகுள்னால் அதுக்கு அட்மின் பேனலில் போயிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்டாக எழுதுனா தான் உங்களுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இது ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி தான் வச்சுங்களேன். நீங்கள் 100 மார்க்குக்கு 90 மார்க்குக்கு நல்லா எழுதுனீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு நீங்கள் கொடுக்குற அந்த விளம்பரத்துக்கான ரிசல்ட் 90 மார்க்கு 90% வரும். நீங்கள் அதில் அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 40 மார்க்குக்கு தான் எழுதுறீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு 40 மார்க்குக்கு தான் வரும். புரியுது? அதனால் அந்த 100%ல் நம்ம எப்படியெல்லாம் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயன்படுத்திக்கணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதே போல் கரெக்டான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 மணினா 7 மணி, அதே மாதிரி மேக்ஸிமம் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம கடைசியில் நமக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் டைமிங் எக்ஸிட் பண்ணுவோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளில். அதே மாதிரி மொபைலில் பார்க்குறவங்களுக்காக இந்த ஸ்லைடர் நம்ம கொடுக்குறோம். எப்போவுமே இந்த மாதிரி பார்க்காதீங்க, இந்த மாதிரி பாருங்கள். யூடியூப் பார்ப்பீங்களா ஃபுல் வீடியோ வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி தான் நம்முடைய கிளாஸை பார்க்கணும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா என்னுடைய முகத்தில் வந்து ஒரு பின் பட்டன் மாதிரி வரும். அதை நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் நான் ஃபுல்லாக வந்துடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி செட்டிங் பண்ணிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் செட்டிங்கில் வரும் உங்களுக்கு. அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ்டாக கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். என்னோடய பேர் வந்து கே பிரபாகரன். புதிய நண்பர்களுக்கு வந்து தெரியாது, அதனால் ஒரு சிறிய அறிமுகம். நான் 10 ஆண்டுகளாக ஆன்லைனில் இருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் மீடியாஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். 70க்கும் மேற்பட்ட ரேடியோஸ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நிறைய நியூஸ் வெப்சைட்ஸு, மேகசின்ஸு, அதே போல் இகாமர்ஸ் வெப்சைட்ஸு, ட்ரஸ்ட் வெப்சைட்ஸு எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறைய யூடியூப் சேனலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். மார்க்கெட்டிங்கை நாங்களே வந்து ஆட் கேம்பெயின் பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்கள்கிட்ட உள்ள முக்கியமான கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய அட்மின்லேருந்து நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரியா? அந்த அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் என்னை பற்றி இன்னும் நிறைய குறிப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பக்கத்தை படித்து கொள்ளுங்கள். என்னுடைய மெயின் ஃபீல்டு வந்து ரேடியோ ஃபீல்டு. அதுக்கடுத்து 10 ஆண்டுகளாக நாங்கள் ஆன்லைனில் இருக்கிறோம். முழுக்க டிஜிட்டல் தான் எங்களுடைய மெயின் சோர்ஸ், மெயின் வருமானம். எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மயமாகிவிட்டது. அதனால் நாங்கள் வந்து டிஜிட்டலில் தான் இருக்கிறோம். டிஜிட்டலில் தான் எங்களுடைய எல்லாமே நடக்கிறது. மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், க்ரியேட்டிங்காக இருக்கட்டும், ப்ரமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டல் தான். ஓகேவா? அதனால் எங்களுடைய அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே போல் பேராசிரியர் டாக்டர் முகமது அஸ்கர் சார் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர். திருவிதாங்கோடு முஸ்லீம் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக இருக்கிறாங்க. அது கூட நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, டிஜிட்டல் ஓரியன்டு சப்ஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. மீடியாவில் வந்து 15 ஆண்டுக்கும் மேலாக தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை பற்றிய குறிப்புகளையும் இதே போல் 2 பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா யார் கிளாஸ் எடுக்கிறா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சில பேர் புதிதாக வந்தவர்களுக்கு தெரியாது, யாரோ போட்டாங்க எப்படியோ வந்துட்டோன்னு நினைக்க வேண்டியில்லை. நாங்களெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இறுதி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு படிநிலையிலையும் உங்களுக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, ஒரு நண்பர்களாக உங்களோட பயணிப்போம்.
அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது, அதனால் அவங்களுக்கு நம்மளை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். சரியா? சீரியஸாக போயிட்டுருக்குறோம். இது யாருன்னு தெரியுதா? இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது தாங்க சார் சொன்னார்ல, ஜிப்லி அப்படி பல பேர் அவங்கவுங்க வாய்க்கு வந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜப்பான் கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு. என்ன ப்ராடக்ட்டுங்க? அவங்க வந்து ஒரு அனிமேஷன் பேப்பரில் வரைகிறது. அவங்க வந்து அவங்க ஆரம்பித்த காலம்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஓவியரால் தான் இதை செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த ஜிப்லியை வந்து அறிமுகப்படுத்தினவர்கிட்ட போய், சார் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே இல்லாமல் பண்ணிட்டோம், உங்களுடைய மெத்தடாலஜி வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுதுன்னொடனே அவர் வந்து பார்த்து பாராட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். நீங்களாம் மனுஷங்களாடா, எதுக்குடா இருக்கீங்கன்னு திட்டுறாரு அவர். அப்புறம் மனுஷனுக்கு என்னடா மரியாதை இருக்குது, இதெல்லாம் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து கம்ப்யூட்டரை செய்ய வச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஜிப்லியை ரெடி பண்ணுறவர் விட்டு விளாசிட்டார். இது நடந்தது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. யார் சும்மா இருக்க மாட்டாங்க? இதில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ட்ரெண்டிங் மேட்டராக இருக்கிறதால உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். இந்த ஜிப்லியில் வந்து உருவாக்குனவங்க ஜப்பானில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கம்பெனி. அவங்க நிறைய படம்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்கிறாங்க, டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அவங்களுடைய பிராண்ட் ப்ராடக்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணான்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டை இதோடைய டெக்னாலஜியை கொடுத்து அந்த படத்தையெல்லாம் நம்ம ஃபோட்டோ கொடுத்தா அது வந்து ஜிப்லியாக மாற்றி கொடுத்துருது. அது வந்து அந்த கார்ட்டூன் அனிமேட்டட் கேரக்டராக அவங்களுடைய ஸ்டைல், வே ஆஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் ஜிப்லி. GHIBLI, ஜிப்லி. ஓகேவா? அந்த ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு இதை நீங்கள் ஜிப்லி ஸ்டைலில் கொடு அப்படின்னா கொடுக்குது. யார் கொடுக்குறாங்க? முக்கியமாக 2 பெரிய பிராண்ட் வந்து சூப்பராக இப்போ ஜிப்லி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்பர் 1 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல், வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய பெஸ்ட்டு டூல் நம்பர் 1 வந்து ChatGPT தான். கோபைலட்டு, ஜெமினி AI அந்த மாதிரி நம்ம நண்பர்களுக்கு நிறைய தெரியும். இப்போ சைனாவுடைய DeepSeek AI அதெல்லாம் வந்திருக்கிறது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டராக, ஒரு டிஜிட்டல் ஒர்க்கராக எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நம்பர் 1ல் வந்து நான் எப்போவுமே ChatGPT தான் சொல்லுவேன். நம்பர் 2ல் வேணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய DeepSeekஐ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஜிப்லியை வந்து யார் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா 2 சைட் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. ஒன்று வந்து ChatGPT, இன்னொன்று வந்து எக்ஸ், ட்விட்டருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய கோர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இவங்க பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் உள்ள எக்ஸ்னு வாங்கி அவர் பேரை மாற்றின உடனே எல்லாத்தையும் பைசா வாங்கிட்டார். நீ வந்து ப்ளூ டிக் வேணுமா இவ்வளோ காசு கட்டு, அந்த சர்வீஸ் வேணுமா இவ்வளோ காசு கட்டு, இது வேணுமா இவ்வளோ காசுன்னு எல்லாமே பணமாக்கிட்டாங்க. ஃப்ரீயில் வந்து பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் காம்படிஷனுக்காக இப்போ அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ChatGPT மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களோட நம்மளும் காம்படிட் பண்ணணும், மக்களை நம்மள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டையும் நீங்கள் ஜிப்லியை உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு ஜிப்லியாக கொடுனா அது ஜிப்லியாக கொடுத்துருது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 2யுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த வகையில் பெஸ்ட்டாக இருக்கிறது எப்பவும் போல் ChatGPT தான் என்னை பொறுத்தளவுக்கு. அது அந்த கான்செப்ட் படி அழகாக அதை கொடுக்கறது ChatGPT பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஆனால் இது கோர்க்கு என்ன பண்ணுதுன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அந்த இதில் இன்ஸ்டாகிராமில் சொல்லுவாங்கள்ல, அந்த அவங்க முகத்தை அவங்களே அழகுபடுத்திக்கிற மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டால் மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கிறது ChatGPT தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராம்ப்ட். இதில் இப்போ நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவங்களுடைய டெக்னாலஜி எப்படி இவங்க ஓசியில் எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க சார், படம் எடுத்துருக்குறாங்க, கார்ட்டூனு சீரியல் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதை எப்படி சார் இவங்க ChatGPTயும் கோர்கேயும் ஃப்ரீயாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்குது சட்டம். சட்டப்படி என்னென்னா, அந்த கம்பெனி இருக்கிறாங்கள அவங்க உருவாக்குற கேரக்டருக்கெல்லாம் காப்பிரைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்டைலுக்கு வந்து காப்பிரைட் பண்ணலை. அந்த ஸ்டைலு காப்பிரைட்டு
குள்ளே அடங்கலை. அதனால அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நான் உன்னுடைய கார்ட்டூன் கேரக்டரை நான் வந்து காப்பிரைட் கண்டென்ட்டை நான் எடுக்கலை, நான் எடுக்கிறது ஸ்டைலை தான் சொல்லிவிட்டு இவங்க வேர்ல்டு லெவலில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீயில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ரீயில் ஓப்பன் பண்ணி விட்டதுனால தான் இன்றைக்கி வேர்ல்டு ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லோரும் போட்டு போட்டு பார்க்குறாங்க. நம்மளும் இப்போ போட்டு பார்த்துருவோம். இப்போயே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே உங்களுக்கு ஜிப்லி பண்ண போகிறேன். சரியா? எல்லோரும் நாளைக்கு ஜிப்லி பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அவங்க சர்வர் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும். உடனே பட்டுன்னு போட்டோடனே பட்டுன்னு வராது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 இமேஜ் தான் போட முடியும். ஏன்னா வந்து அவங்க சர்வர் வந்து ஹீட் ஆகிடுச்சான். அது இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்கப்பான்னு அவரே கெஞ்சிற அளவுக்கு ChatGPT ஓனரே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. சார் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, எல்லோரும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஜிப்லி இமேஜ் பண்ணிவிட்டு அப்புறமே வருவோம். நான் என்னோடய இமேஜை ஜிப்லியில் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்னுடைய டெலிகிராமுக்கு போகிறேன். டெலிகிராமில் போய்ட்டு நான் என்னுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் உட்காந்துருக்கிறேன்ல இதே பொசிஷனில் நான் என்னுடைய ஃபோட்டோவை என்னுடைய கிளாஸ் நோட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எடுத்தேன் ஃபோட்டோ, என்னுடைய ஃபோனில் செல்ஃபி எடுத்தேன். இதோ வந்துடுச்சா? இப்போ நான் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இட் வாஸ் டவுன்லோடட். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ChatGPTக்கு போகிறோம். ChatGPTன்னு போட்டிங்கனாலே வந்துடும். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதனால chatgpt.com. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டரில் என்னோடய இமேஜ் ஏற்றுறேன். நீங்கள் மொபைலில் இருந்தீங்கன்னா மொபைல்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜிப்லினுடைய ஓனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். இது வந்து நான் இந்த செயலி உருவாக்குனதுக்கு வந்து நான் வெக்கப்படுறேன். ChatGPT போன்ற நிறுவனங்கள் வந்து இது வந்து தவறா பயன்படுத்தி திருடிட்டாங்க, நோக்கத்தையே சீர்குலைச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கு. அவர் கேஸ் போடலாங்க சார். அவங்களாம் பெரிய கம்பெனிங்க சார், கேஸ் போடலாம். ஆனால் அவங்க ரூல்ஸ் படி பண்ணதான் அவங்களும் சொல்கிறாங்க. நான் அது நீங்கள் சொன்னது தானே. இப்போ நான் அந்த சட்ட சிக்கலை பற்றி தான் இப்போ நம்ம சொன்னது. ஏன்னா அவங்களுடைய அத்தாரிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வச்சுருக்கிறாங்க அத்தாரிட்டி. எதுக்கு? கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு அவங்க வந்து ரைட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டைல் வே ஆஃப் ஸ்டைலுக்கு வந்து ரைட் எடுத்து வைக்கல. அதில் அப்படியே இவங்க வந்தால் கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை கொஞ்சம் இந்த ஸ்டைலை கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுட்டு வேறு பேர் போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பேர் வைக்கிறது தான் இப்போ பிரச்சனை. இந்த ஜிப்லிங்கிறத கூகுளின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஐடியா சொல்லியா தரணும். அந்தளவுக்கு எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. ஜப்பான் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இவங்கள்ட்ட மோதி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க சார். இவங்க அந்த பேர் பயன்படுத்துகிறது தான் இப்போ பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இந்த ஆமாம் ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்டிங் ஆன உடனே நான் என்ன பண்ண தெரியுமா? என்னோடய இமேஜை போட்டுட்டு எனக்கு அந்த ஜிப்லிங்கிற வார்த்தை தெரியல. அதுக்கு முன்னாடியே ட்ரெண்டிங் நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு மேக் திஸ் இமேஜ் ஆஸ் அ இன் கார்ட்டூன் அப்படின்னு கார்ட்டூன் ஸ்டைல் அப்படின்னு போட்டேன். எனக்கு கார்ட்டூனாக அதை அடித்து கொடுத்துருச்சு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக. கார்ட்டூன் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இமேஜ் கூட நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமே பார்த்தா அப்புறமே தான் அந்த பேர் வருது ஜிப்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, ஜிப்லி வேறு, கார்ட்டூன் வேறு. இது வந்து எப்போனா மார்ச் 28. அவங்க ஓப்பன் பண்ண டேட் வந்து மார்ச் 28. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இமேஜ் ஒர்க்கு, ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணுறதுலாம் டப்புன்னு வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா இந்த சர்வரில் வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ ஜிப்லியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் நம்மள்கிட்ட வருது.
இந்த இந்த மார்க்கெட்டிங் கிளாஸில் நம்ம ஏன் இதை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இது ட்ரெண்டிங்காக இருக்கிறதால நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்க, இல்லை நீங்களே உங்களை பிராண்டாக ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இமேஜை ஜிப்லியில் போட்டு அதை வந்து எப்படி சார் இருக்குது, சூப்பராக இருக்குங்க சார், எவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்துருச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக ஜிப்லி. இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்தோம்னா ஒரு நாள் உட்காந்துருப்பாங்க. நான் இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா என்னோடய இமேஜை? பார்க்குறோம் சார். நான் கொடுத்த இமேஜை பாருங்கள், நான் கொடுத்த இமேஜை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இமேஜ் நான் கொடுத்தேன், அது எனக்கு திருப்பி ஜிப்லி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது மாதிரி நீங்கள் நாளைக்கு இப்போயே உடனே போயிடாதீங்க, நாளைக்கு வந்து நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ் ஒரு இது வந்து பண்ணி பாருங்கள். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஜிப்லி பேர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அந்த பேர் எனக்கு ஜிப்லிங்கிற பேர் எனக்கு தெரியல, அப்போ நான் பண்ணதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ டெலிகிராம் வந்து வாட்ஸ்அப்போட ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டேன். இந்த இமேஜ் நான் போட்டேன், கிவ் கார்ட்டூன் ஸ்டைல் இமேஜ்னு கொடுத்தேன், இப்படி வந்துச்சுங்க சார். இங்கே பாருங்கள், கார்ட்டூன்னு போட்டேன், அவ்வளோதான். CARTOON கார்ட்டூன். கிவ் திஸ் இமேஜ் இன் கார்ட்டூன் ஸ்டைல்னு போட்டேன், இப்படி வந்துச்சு. இது கூட பார்த்து அந்த ட்ரெண்டிங் டயத்தில் போடும்போது அவங்க இதையுமே ஜிப்லி அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த வேலையை செய்கிறது. அது எந்த ஏஐ அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீலேயே உங்களுக்கு வந்து இது வேலை செய்யுது. இது யாரோட? எலான் மஸ்கோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கோர்க் ஏஐ. இது வந்து கொஞ்சம் ஸ்டைலாக அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணுது. ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து சாட்ஜிபிடியோட இதில் ஒரிஜினாலிட்டி எனக்கு நான் பார்த்த வகையில் எனக்கு கம்மியாக தான் தெரியுது. நீங்கள் ரெண்டுலேயுமே பண்ணி பாருங்கள். நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல எலான் மஸ்கோட. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பெய்டில் போயிட்டார் அவர். எல்லாமே பணம்ன்ட்டு போயிட்டார். ஃப்ரீயாகவே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரே இமேஜ் வச்சு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா? தலைவர் இறங்கி வந்திருக்கிறாரு. சாட் ஜிபிடி வந்து ஃப்ரீ பண்ணதால் இவங்களும் வந்து நம்மளும் கொடுப்போன்ட்டு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு டூல் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் போட்டிருக்கிற சட்டை, அதோட டிசைனு, என்னுடைய பேக்ரவுண்டு இருக்கிற இமேஜ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இது வந்து எடுத்து கொடுக்குதுங்க சார். அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் எல்லாத்தையுமே நம்ம கிளாஸில் கிளாஸ் பிபிடியில் போடுறேன். நீங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நம்ம கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸ் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான, ஜாலியான, ஈஸியான நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு இதில் கவர் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கிறது உங்கள் டேலண்ட்டு. சரியா? சரி, இது நம்ம இதில் போடுறத விட நான் இதில் வாட்ஸ்அப்லேயே போட்டுறேன். ஏன்னா இதில் போட்டோம்னா நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால் நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு போட்டுறேன். சரி, வாட்ஸ்அப் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா லாக் அவுட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஸ்கேன் கொடுத்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிடுறேன்.
இதுதான் வாட்ஸ்அப் வெப். வாட்ஸ்அப் வெப்பில் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு டிவைஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி டெலிகிராமும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. வாட்ஸ்அப் சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. நம்முடைய ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம மொபைலில் தான் இருக்கும். ஆனால் டெலிகிராமை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் எல்லாமே அவங்களுடைய க்ளவுடில் இருக்கும். அதனால் நம்ம வாட்ஸ்அப்பை விட டெலிகிராமில் உங்கள் கண்டென்ட்டெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப 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 சேஃப். வெற்றி பெற 10 முக்கிய அம்சங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ண ஓட்டம் சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதுதான் எந்த துறையிலையும் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால் உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் முதல்ல இந்த பயிற்சிக்கு நீங்கள் தயாராக வேண்டும். கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் இருக்கணும். தியாகம், சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் சமய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி நாளைக்கு வந்து எனக்கு முக்கியமான ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே ஒரு பஸ் புக் பண்ணி போகிறாங்க. இருந்தாலும் என்னுடைய கமிட்மெண்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏப்ரலில் நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை ஸ்கிப் பண்ணி விட்டேன். சரி, அதை அப்புறமே நம்ம போய் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சாக்ரிஃபைஸ். ஓகேவா? அது மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. இதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா நம்ம கிளாஸ்ன்னு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி பல போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களை கடந்து தான் நம்ம வெற்றியை சந்திக்க முடியுமே தவிர போராட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பக்கமே எட்டி கூட பார்க்க முடியாது. முழுமையான நம்பிக்கை இருக்கணும். உங்கள் திறமையில் செயலில் நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை எளிமையாக சொல்லித்தர வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணிவிடுவோம். அதனால் முதல்ல உங்களுடைய செயலில் உங்களுடைய திறமையில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, உங்களுக்கு அது தெரியாது, இது தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தடையாக இருக்காது. ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட ஆங்கிலத்தில் பேசலை, ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் சொல்லலை, தமிழில் தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஆங்கில வார்த்தைகளை தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வீடியோவை திருப்பி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இதில் எந்த பகுதியும் உங்களுக்கு புரியாமல் போயிடாது. டிசிப்ளின் இருக்கணும். என்னங்க டிசிப்ளின்? 7 மணினா 7 மணிக்கு வர்றது தான் டிசிப்ளின். ஓகேவா? 7 மணி கிளாஸ்க்கு 7:30 மணிக்கு வர்றது, இல்லை ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலான் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து டிசிப்ளின் கிடையாது. அதனால நீங்கள் வகுப்பினுடைய பலனை இழந்து விடுவீர்கள். ஓகேவா? அதுதான் ஒழுக்கம். டைமிங்கு, ப்ராக்டிஸு, உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டயத்துக்குள்ளார நீங்கள் இந்த 1 மாதம்னு சொல்லிட்டோம். அப்போ 2 நாள் கிளாஸு, 5 நாள் அது சார்ந்த விஷயங்களுடைய ப்ராக்டிஸு, நாலேஜ் கேதர் பண்ணுறது, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது வந்து 2 நாளில் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு இந்த 4 வாரத்தையும் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா முழுமையான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் உள்ள பர்சனாக நீங்கள் மாறிட முடியும். அதுதான் ஒழுக்கம். தினமும் தொடர்ந்து வேலை செய்வது, பணி செய்வது, நேர கட்டுப்பாடு, பொழுதுபோக்கை குறைத்து கொண்டு நம்முடைய செயல்திறனை வளர்த்துக்கொள்வது, இதுதான் கன்சிஸ்டன்சி. எல்லா வகுப்பிலும், எல்லா நாட்களும், எல்லா நேரத்திலும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் சீக்ரெட் வந்து கன்சிஸ்டன்சி தான். தொடர்ந்து நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்க, அடுத்த மாதமே நீங்கள் சாதிச்சிட முடியுமா ஒரு பிராண்டில் பிஸ்னஸ்லாம்? கண்டிப்பாக முடியாது. தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓயாமல் முயற்சி செஞ்சால் 6 மாதத்துக்கு பிறகு ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதுவும் தொடர்ந்து நிலையாக உங்களோட இருக்கும். 6 மாதம், 1 வருடம் நீங்கள் பலவிதமான பயிற்சிகளும் செய்து ப்ராக்டிஸ் செய்து உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டாலும் தொடர்ந்து நீங்கள் செய்ய உங்களுடைய கண்டென்ட்டுடைய ஒர்த்தை பொறுத்து, நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படுறீங்களே பொறுத்து உங்களுடைய வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப திறமையாக பண்ணிங்கன்னா ஒரு 3 மாத அளவில் உங்கள் வெற்றி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை கொஞ்சம் நார்மலாக பண்ணுறீங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு வெற்றி வர ஆரம்பிக்கும். ஓகேவா? பொறுமை இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சியோடு சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இப்போ வெற்றி உடனடியாக கிடைக்காது, பொறுமையோடு செயல்பட வேண்டும். ஆர்வம் இருக்கணும். எங்கள் வீட்டு மாமியாக கச்சேரிக்கு போனாலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கச்சேரிக்கு வர்ற மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் எதையுமே
கெயின் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும், நம்ம கற்றுக்கணும், நம்ம செய்யணும், நம்மளால் முடியும், நம்ம ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரங்கிறாங்க. இந்த விதத்தில் நாம் இருந்த இடத்துலேருந்து ஏர்ன் பண்ண கற்றுப்போம். உட்காந்த இடத்துலேருந்து காசு யாருக்குமே கிடைக்காதுங்க இந்த வாய்ப்பு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் முறைப்படியாக கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் சர்வீஸாக செய்து கொடுத்தால் கூட தொடர்ந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கணும், திறமை இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் துறையில் தேவையான திறமைனா இப்படி பிறந்தவுடனே அப்படியே திறமையோடு அப்படியே பிறந்துருவாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே எல்லாமே வளர்த்துக்கிறது தான். புரியுதா? இப்போ எல்லா துறையிலையும் ஆர்வத்தோடு இருக்கிறதால தான் நாங்கள் எல்லா துறையிலையும் பூந்து அந்தந்த விஷயங்களே அலசி ஆராய்ஞ்சு கற்றுக்கொள்கிறோம். ரீல்ஸ் எப்படி பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம். இமேஜ் டிசைனிங்காக எப்படி பண்ணுவோம், ஏஐயா அதையும் பார்ப்போம் அப்படின்னு ஒன்றுலையும் போய் வளர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டது எங்கள் வயசுக்கு நாங்கள் எல்லாமே இப்போ 10 வருஷத்தில் கற்றுக்கிட்டது தான். தவிர்க்க முடியாத முயற்சி, தொடர் முயற்சி, விட்டு முயற்சி பண்ணக்கூடாது. தொடர்ந்து எவ்விதமான தடை வந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 100 பாயிண்ட்டு, 1-2 பாயிண்ட்டு கிடையாது. உங்களுடைய பிராண்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு 100 பாயிண்ட்டு அடுக்கியிருக்கிறேன். உங்களுக்கான குழுவை அமைக்கணும், தெளிவான செய்தி, தெளிவான விளம்பரம் இருக்கணும், உங்கள் பிராண்டை ஃபோட்டோஸாக கொடுக்கணும், உங்கள் சிறந்த டயத்தில் தான் உங்கள் போஸ்ட்டை போடணும், வாடிக்கையாளரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும், உங்களுடைய பிராண்டில் ஒரு தனித்துவம் இருக்கணும். யாரும் செய்ய முடியாத விஷயத்தில் உங்களுடைய பிராண்டுடைய ப்ரமோஷன் தானாக பகிர முடியாத உள்ளடக்கத்தில் நீங்கள் உருவாக்கணும், எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கணும், உயர்ந்த தரத்தோடு இருக்கணும், பெஸ்ட்டு ரீல்ஸாக இருக்கணும். ரீல்ஸ் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கு. குறிப்புகளை பயன்படுத்தி நவீன உள் நடத்தை உருவாக்க வேண்டும். அழகாக இருக்கணும். ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விளம்பரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பணம் கட்டி ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக அதை எழுதணும், அழகாக ப்ரமோட் பண்ணணும், கண்டென்ட் சூப்பராக இருக்கணும், பார்த்தவொடனே கேட்சிங்காக இருக்கணும். அதே போல் சமூக வலைதளத்தை ஒரு கலைநுட்பத்தோடு அணுகணும். இதெல்லாம் பண்ணுறவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறாங்க. குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். அதே போல் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வச்சு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணிக்கலாம். சில பேர் உட்காந்துருப்பாங்க, வெத்தலை பாக்கு போட்டு வெத்தலை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க, செயல்படாமல் உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வெத்தலையை பண்ணிக்கிட்டு எந்த செயலும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி செயல்படணும்னு தோன்றலும் கூட உங்கள் விளம்பரத்தை பார்த்தா அடாடா இவர் இப்படி போட்டிருக்கிறாருன்னு அசர்ற அளவுக்கு இருக்கணும். தனிப்பட்ட பிராண்ட் ஹேஷ்டேக்கை நீங்கள் உருவாக்கணும். அதே போல் பிரபலமான பரிந்துரைக்கப்பட்ட சமூக ஊடக ஏஜெண்ட்டுகள். யார் ஏஜெண்ட்டு? சமூக ஊடகங்கள் தான். அதை ஏஜெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. கூடுதலாக சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதே போல் ட்விட்டரு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி நிறைய இருக்கிறது. யூடியூப்பு ஒரு பெரிய ஒரு ஊடகம் தான். அதே போல் கூகுள் அங்கீகாரம் பெற்ற இணையதளங்கள்லாம் நம்ம விளம்பரங்கள் கொடுக்கலாம். சமூக ஊடகத்தில் வர்த்தகத்துக்கு விளம்பரங்கள் வெளியிடணும். குழுவினருடன் உடனடியாக உங்களுடைய டீம் உங்களுக்காக ஒருத்தவங்க ஒரு குரூப் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி நம்ம கம்ப்யூட்டரை ரீஃப்ரெஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பல விதமான புதிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு யாராவது என்கொயரி வர்றாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணணும், பதில் சொல்லணும். இதை மாதிரி எப்பா 100 குறிப்புகள்ப்பா நான் சொல்லி முடிச்சேன்னா எனக்கு 10 மணி 9 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உட்காந்து எல்லாவற்றையும் படித்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வகுப்பில் செயல்முறைக்கு நாங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறோம். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கொஞ்சம் நல்லா டெக்னிக்ஸோடு நம்ம உள்ளே போகணும். அடுத்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு டூல், கூகுளுடைய டூலு, அதுவும் ஏஐ டூலு, ஏஐ உலகத்தில் முதலடி வைக்க ஒரு சிறந்த வழியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்போ நம்ம ஜிப்லியை எந்தெந்த இடத்துல போட்டிருக்கிறோன்னா quark.com போட்டிருக்கிறோம். அந்த சைட்டையும் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸில் போட்டுடுறேன். கிப்லி இமேஜ் மேக்கிங் 2 டூலில் பண்ணியிருக்கிறோம். ஒன்று quark.com பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் சாட் ஜிபிடியில் பண்ணியிருக்கிறோம்.
நீங்கள் உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இந்த லிங்க்குக்கு போயிட்டு உங்கள் இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும் சார், ப்ராம்ப்ட் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்காக ப்ராம்ப்டையும் போட்டுறேன். இந்த ப்ராம்ப்டை போட்டிங்கன்னா போதும். இவ்வளோ ஈஸியான ப்ராம்ப்ட். இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ண ப்ராம்ப்ட் தான். இதெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நானே க்ரியேட் பண்ண ப்ராம்ப்ட் தான். கிவ் திஸ் இமேஜ் இன் கிப்லி ஸ்டைல்னு போட்டால் போதும். கிராமர் மிஸ்டேக் கூட அதை எடுத்துக்கல. ஓகேவா? இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிப்லி இமேஜ் கிடச்சிரும். எப்படிங்க கிடைக்கும்? அப்படி போட்டோன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், மறந்துடாது. டவுன்லோட்ஸ் இப்படி கிடச்சிரும். உங்கள் ஞாபகத்துக்காக தான் இந்த இமேஜ் போடுறேன், ஒரு ஜாலிக்காக. நீங்கள் இதை ப்ரமோஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரமோஷனில் கூட உங்கள் கிப்லி இமேஜ் போட்டுக்கலாம். இன்றைக்கி யூடியூப்பில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா மதன் கௌரிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அவங்க தம்ப்நெயிலில் வந்து கிப்லி இமேஜ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதனால இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரமோஷனுக்கான ஒரு டிப்ஸு தான். இது வரைக்கும் பார்க்காத டூல். என்ன டூல் சார் அது? அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுளுடைய டூல் தான். ஒரு இன்டகிரேட்டட் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸ், நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் வந்து 2 ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தலாம். இதை கொஞ்சம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சவங்க ஏபிஐ கீ வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு ஜெமினையோட தான் போக போகிறோம். ஜெமினையில் நீங்கள் வெளியில் பயன்படுத்துகிற ஜெமினைக்கும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்குள்ளேருந்து பயன்படுத்துகிற ஏஐக்கும் கொஞ்சம் வந்து வெர்ஷனில் வித்தியாசம் இருக்குது. ஜெமினை 2.0 தான் வெளியில் நமக்கு கிடைக்கும். இந்த டூலுக்குள்ளே போனீங்கன்னா 2.5 கிடைக்கும். அது வேறு, இது வேறு. புரியுதா? நான் இப்போ தான் முதல்ல இந்த மெயிலேருந்து இந்த டூலை லாகின் பண்ணுறேன். இது வந்து மெயில் லாகின் கொடுத்தவொடனே கேட்குது, பர்மிஷன் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு மெயிலெலாம் அனுப்பட்டுமான்னு கேட்குது. இது தேவையில்லைன்னா விட்டுருங்க, தேவைன்னா டிக் அடிச்சுங்க. நான் வேறு ஒரு மெயிலில் டிக் அடித்ததால் இங்கே டிக் அடிக்காமல் விட்டுறேன், அக்செப்ட். இல்லைன்னா என்ன, மெயிலில் வந்து அவங்களுடைய விளம்பரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் க்ரியேட்டராக இருந்தால் கோட் ஜெனரேஷன்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளார நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடிய சில வேலைகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏஐ ஸ்டுடியோ google.com. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ப்ராம்ப்ட் கேலரி கொடுத்துருக்குறாங்க. ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது சார், நல்ல ப்ராம்ப்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் நம்ம நண்பர்கள் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்காக சார் இதோ பாருங்கள், திறந்துடு சீசே அப்படின்னு உடனே திறந்துடும். எவ்வளோ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேலரியில். யார் கொடுக்குறாங்க? வேர்ல்டு நம்பர் 1 கூகுள் கம்பெனி கொடுக்குறாங்க. சும்மா சாதாரண ஆள் கிடையாது. கூகுள் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் ப்ராம்ப்ட்டு? சூப்பராக இருக்கும். ப்ராம்ப்ட் கேலரி இதுக்குள்ளார இருக்குது. அதனால் டைம் இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கற்றுக்கொள்ளுங்கள். என்னென்ன ப்ராம்ப்ட் இருக்குது, நீங்கள் எந்த சப்ஜெக்டோ எதெல்லாம் உங்களுக்கு பயன்படுமோ அதிலலாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மார்க்கெட்டிங் ஏஐயில் ப்ராம்ப்ட் எவ்வளோ மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷூவை போட்டுட்டு அவங்க ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மிட் ஏஜ்டு மேன்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு ப்ராம்ப்ட் நமக்கு கொடுக்குது. மார்க்கெட்டிங் டிஸ்கிரிப்ஷன் வந்து அது ரெடி பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்கும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் நமக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. சார் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருக்குது, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு சிம்பிளாக நான் வரேன். டைப் சம்திங் வருதா, கீழே டைப் சம்திங் வருதா, அதே தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இது கூட டைப்பாக இன்டகிரேட்டட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெமினி ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஜெமினி ஏஐயோடைய அடுத்த வெர்ஷனை வந்து இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி அது கூடுதலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளார ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கூகுளு க்ரியேட் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீயாக நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிறைய பேர் வந்து கூகுளில் வெப்சைட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஓடிட்டுருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க நிறைய சர்வீசஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வேர்ல்டு வைடு வந்து அந்த சர்வீசஸை கூகுள் யூசர்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக பயன்படுத்திக்கிற மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க.
இதே மாதிரி க்ளோஸ்டாகவும் நிறைய சர்வீசஸ் இருக்கும் கூகுளுக்குள்ளார. அது வந்து ஒரு கூகுளுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் ஒரு திமிங்கலத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரியா? ஹவு டு மேக் பெஸ்ட்டு நம்ம சாருக்காக நீ கார்டனிங்னு போடுறேன். How to make best digital marketing content for my gardening business. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம போய் அதில் தெளிவுபடுத்திட்டு வந்துடுவோம். சூப்பராக போட்டிருக்கேன். கரெக்டாக போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக வருது. How to make best digital marketing content for my gardening business. Give with திங்க் பண்ணுதான். திங்கிங்னு வருது பாருங்கள். நான் திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இதே கேள்வியை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போட்டாலும் வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். அப்படியே ChatGPTயில் போட்டு காட்டிடுறேன். chatgpt.com வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கொள்ளலாம். சார், நம்ம கார்டன் பிளான் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நாங்கள் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை கேட்டிருக்கிறோம். அதுக்காக அது வந்து எனக்கு கண்டென்ட்டை எப்படி அள்ளி கொடுக்குது பாருங்கள். சார், திங்கள் முதல் ஞாயிறு வரை, மண்டே டு சண்டே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத அது வந்து தெளிவாக கொடுத்துருச்சு. கீ கண்டென்ட் பில்லர்ஸ் ஃபார் கார்டனிங் பிஸ்னஸ், எஜுகேஷ்னல் கண்டென்ட், விஷுவல் கண்டென்ட், யூசர் ஜென்ரல் கண்டென்ட், சீசனல் டிப்ஸு, பிஹைண்ட் த சீன்ஸு, ப்ராடக்ட் ஹைலைட்ஸு, எலிமெண்ட் போஸ்ட், இத்தனையும் நீங்கள் பண்ணுங்க சார். உங்கள் ப்ராடக்டை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் இத்தனையும் பண்ணணும். முக்கியமான விஷயம் இது. இது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இங்கே கார்டனிங், மை கார்டனிங் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டதை தூக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். இதை விட ஈஸியாக யாரும் ப்ராம்ப்ட் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஈஸியாக எழுதியிருக்கிறோம் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏப்ரல் கிளாஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் இதுதான் ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ChatGPT கொடுத்த பதில் இது. சார், எவ்வளோ ஈஸியாக அது கொடுத்துருச்சு தெரியுமா? இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதுங்க சார், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கிங் ஆகிடலாம் சார். 5 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய டிப்ஸை வந்து நமக்கு கொடுத்துருச்சு சார். என்ன சார் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, ஒன்றுமே புரியல சார் எனக்கு, இங்கிலீஷ்னாலே நான் வந்து 16 அடி எட்டி நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அடுத்த ப்ராம்ப்ட் போகிறேன், கிவ் இன் தமிழ். சார் வந்து ஒரு தோட்டக்கலை சார்ந்த ஒரு வணிகம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு சார், அவங்களுக்காக கார்டனிங்கை எப்படி நான் டெவலப் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். தாங்கள் தோட்டக்கலை வணிகத்திற்காக சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளடக்கத்தை உருவாக்க விரும்பினால் அதற்கு கல்வி, காட்சி அழகு, உணர்வுபூர்வமான தொடர்பு, நம்பகமான தகவல்கள் முக்கியமானவை. கீழே தமிழ் உதாரணங்களுடன் கொடுத்துள்ளேன். கற்றல் சார்ந்த எஜுகேஷ்னல் வீடியோக்கள், பதிவுகள் கொடுக்க வேண்டும். எஜுகேஷ்னல்னால் எப்படி சார் கார்டனிங்கில் வரும்? சார், நீங்கள் ஒரு மூலிகை பண்ணுறீங்க அப்படிலாம், இப்போ ஒரு உதாரணமாக ஒரு துளசி செடி வந்து நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்குறதுக்கு நீங்கள் சீட்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை வளர்த்தே கொடுக்குறீங்க அப்படின்னா அதை பற்றிய நன்மைகளை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக ஒரு நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். எங்களுக்கெல்லாம் வந்து அது கஷ்டமான வேலை. ஏன்னா நாங்கள் நிறைய மற்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறதால நீங்களே ஒரு தொட்டியில் வந்து துளசி செடியை வச்சு வளர்த்து அழகாக நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க சார், மாடியில் வச்சுங்க சார்னா உடனே நாங்கள் வாங்கிப்போம். துளசி செடியை ஏன் வாங்கணும்? அதனுடைய பலன்கள் என்ன? அதே மாதிரி நிறைய ஓம இலை இருக்கிறது, மணத்த தக்காளி இருக்கிறது, ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு தொட்டியில் வளர்க்குற மாதிரி ஐடியா பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் சொல்கிறது தான் கற்றல்.
அதை எப்படி பராமரிக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன. ரொம்ப பெருசாக வேணாம், இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும்னா ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணுங்கள். இல்லைனா 1 நிமிஷத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு நிமிஷமாக ஒரு நிமிஷமும் 3 நிமிஷம் போட்டிங்கன்னா இன்னும் நிறையா ரீச் ஆகும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அந்த மாதிரி மாறிடுச்சு. அதே போல் புகைப்படங்கள், வீடியோக்கள் ரெடி பண்ணணும் சார். உங்கள் வாடிக்கையாளருடைய கருத்துக்களை கேட்கணுங்க சார். மோசமான காலநிலைக்கு ஏற்ப விரைவான தகவல் கொடுக்கணும். அதே மாதிரி அதை உங்கள்கிட்ட வாங்குறவங்க நிறைய பேர், சில பேர் வந்து விஷயம் தெரிஞ்சு அழகாக பண்ணுவாங்க, சில பேர் விஷயம் தெரியாதவங்களும் வாங்கி உங்களை ஆசைப்பட்டு இணைவாங்க. அவங்கள நீங்கள் தான் கைட் பண்ணணும். எப்படின்னா, மழை பெய்யுதுன்னா இப்படி பண்ணுங்கள், வெயில் அடித்தா இப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரியான அதை பராமரிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் சொல்லணும். எங்கள் தெருவில் ஒருத்தவங்க மாடு வளர்த்தாங்க. ஆனால் அந்த மாட்டுக்கு என்ன கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தெரியல. எல்லார் வீட்லேயும் வந்து மீந்து போகிற சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அந்த மாட்டுக்கு கொடுத்தாங்க. சப்பாத்திலேருந்து பரோட்டாலேருந்து எல்லாத்தையும் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பெரிய வயிறு உப்புசம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு மாட்டு டாக்டரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், என்னம்மா கொடுத்தீங்கன்னு. சப்பாத்தி பரோட்டா கொடுத்தாங்கன்ட்டு. அப்புறம் கண்ணாமனா அவர் திட்டினார். மாட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தாங்க நீங்கள் கொடுக்கணும். அப்போ அவர் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லும்போது தான் அது தெரியுது. அவங்க மாடு வளர்க்குறாங்க, ஆனால் அதை வளர்க்குறதுக்கான நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியல. அதே போல் செடி வளர்க்குறதுக்கு உள்ள நுட்பங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். வணிகத்துக்குள்ளே ஒரு பார்வை இருக்க வேண்டும். பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு நல்ல பார்வை இருக்க வேண்டும். உங்களுடைய தயாரிப்புகளை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து படங்கள், வினாடி வினா, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, போல்ஸ், உங்களுடைய குரூப்புக்குள்ளார வந்து கேள்வி பதில் கேட்குறது, அது மாதிரியெல்லாம் நடத்தலாம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் தோட்டக்கலை கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹோம் ஃபுட்டபிள் ப்ராடக்ட்ஸ், நம்ம புதா ஹெல்த் கேர் மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உணவுப் பொருட்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும். இதே தான் கற்றல் சார்ந்த வீடியோக்கள், புகைப்படங்கள், வாடிக்கையாளர் கருத்துக்கள் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அவங்க தயார் பண்ணுற சத்து மாவு, ஊறுகாவாக இருந்தாலும் இதே தான். ஓகேவா? ஒரு வாரத்திற்கான உள்ளடக்க திட்டம், இது தான் சார் ரொம்ப முக்கியம். இதை ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் இதை செயல்படுத்தும் போது எல்லாராலையும் படுத்த முடியாது. தொடர்ந்து உட்காந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இதை பண்ண முடியும். என்ன சொல்கிறாங்க, திங்கக்கிழமை தோட்டம் வளர்க்க 5 டிப்ஸ்னு ஒரு வீடியோ போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க. செவ்வாய்க்கிழமை தயாரிப்பு விளக்கம் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க. புதன்கிழமை தோட்டத்தில் எடுக்கப்பட்ட பாக்தி சீன்ஸ் இன்ஸ்டாகிராமில் போடுங்க. வியாழக்கிழமை வாடிக்கையாளர் உங்களை பற்றி புகழ்ந்து பேசணும், அதை ஃபேஸ்புக்கில் தூக்கி போடுங்க. எவ்வளோ பேர் பழைய கிளைண்ட்லாம் இருப்பாங்க, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட கிளைண்ட் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி ஃபேஸ்புக்கில் வியாழக்கிழமை போடுங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும், கட்டுரை எழுதுங்க. வலைத்தளத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் போடுங்க. வலைத்தளம்னா பிளாக் வச்சுக்கலாம், வேர்ட்பிரஸ் ஃப்ரீ வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்ல கிளைண்ட்டாக, நல்ல பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா நீங்கள் சொந்தமாக வெப்சைட் வச்சுருக்கலாம். ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளார நீங்கள் போட்டுக்குங்க. இல்லைன்னா வெப்சைட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை வினாடி வினா கேள்வி பதில் நடத்துங்க. எங்கே நடத்துங்க? இன்ஸ்டாகிராமில் நடத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தோட்டத்தை சுற்றி காட்டுங்க சார். கொஸ்டின் ஆன்சர் கேட்க வைங்க. எங்கே கேட்க வைக்கணும்? யூடியூப்பில் பண்ணுங்கள். இதுக்குள்ளார எத்தனை டூல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, மறுபடியும் வெப்சைட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் லைவ். போதுமா சார்? ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பிளான் கொடுத்துட்டாங்க சார். நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க சார், 2 நிமிஷத்தில். ஆனால் நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உழைப்பு தான். அங்கே வந்து நீங்கள் பேனரு அடித்து நீங்கள் போய் நம்ம போய் போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் பேனர் கட்டுவோம், காரைக்காலில் நாங்கள் பேனர் கட்டிக்கிறோம் சார், எங்களுக்கு பேனர் வைக்க அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்கன்னு அலையணும். அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டோன்னே காரைக்காலில் ஒரு 5 இடத்துல பேனர் வச்சுக்கிறோம் சார்னா அவர் ஓகே 5 வச்சிங்கன்னு சொல்லிட்டாருன்னா 5 இல்லை, அடிச்சுட்டு 2 வச்சிங்கன்னு சொன்னார்னா 2 பேனர் தான் நான் வைக்க முடியும். ஆனால் அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் இன்றைக்கி ஒரு போஸ்டர் சூப்பராக பண்ணுறேன்னா எல்லா இடத்துலையும் போய் நான் வச்சுருவேன். எங்கே வைப்பேன்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, என்னுடைய டைம்லைனு, எங்கே வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சுருவேன். ரீல்ஸு, அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுவும் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணி தான் பேனர் கொண்டு போய் வைக்கிறாங்க. பேப்பராக இருந்தாலும் டிஜிட்டலில் பண்ணி தான் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி தராங்க. நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறோம். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னும் விளக்கமாக சொல்லணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணணும், கற்றல் வீடியோ எப்படி ரெடி பண்ணணும். வீட்டிலையே தக்காளி வளர்த்துங்க, எளிய வழிமுறை. தக்காளி வளர்க்க ஆசையா? இந்த வழிமுறை பின்பற்றுங்க. உங்களுடைய சனி ஞாயிறில் மட்டும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கூட பெரிய லெவலில் ஒரு பெரிய மாடி தோட்டத்தை உருவாக்கிடலாம். நீங்கள் வேலைக்கு போனாலும்
உங்களுடைய வீட்டுக்கான காய்கறிகளை நீங்களே ரெடி பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லி நிறைய விளம்பரம் போட்டு சென்னையில் நிறைய பேர் இப்போ மாடி தோட்டம் வச்சுருக்குறாங்க. முன்பின் புகைப்படம், பூமாலை போல தோட்டம், ஆர்கானிக்கு, மாடி தோட்டம் எப்படி இருக்கிறது பகிருங்கள் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் போடுறது. அப்புறம் முக்கியமான பிளான்ஸ், ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் சீசனுங்க. எப்படி ஐடியா பார்த்தீங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், மரிகோஸ் இதெல்லாம் இந்த மாதத்தில் சீசன். உடனே வாங்கி உடனே பிளான் பண்ணிக்க, நட்டு வச்சுக்கங்க, உங்களுடைய தோட்டத்தில் நட்டு வச்சுங்க. நீங்கள் மாடி தோட்டம் மட்டும் இல்லை, தரை தோட்டமும் சார் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். தயாரிப்பு விளக்கம், ப்ராடக்ட் ரீல்ஸு, இயற்கை மிக்சிங்கு, சிறப்புகள், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட கருத்துக்கள் வாங்குங்க, வினாடி வினா நடத்துங்க. அப்புறமே இதை நான் ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் விளக்கம் கொடுத்துருக்கு. சிறந்த பொருள் அடக்கங்கள் உருவாக்க சில டிப்ஸ் கொடுக்குறோங்க. சொந்த படத்தை பயன்படுத்துங்க சார். ஏன் சார், எங்கேயோ ஆன்லைன்லேருந்து டக்குன்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஆன்லைன் ப்ரமோட் பண்ணாது. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், அந்த யூடியூப் அல்கரிதத்துக்கு, ஃபேஸ்புக் அல்கரிதத்துக்கு தெரியும் நீங்கள் இந்த படத்தை போடுறீங்க, இந்த வெப்சைட்லேருந்து உருவி இங்கே வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு தெரியும். அதுவே நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை சொந்தமாக உங்களுடைய தோட்டத்துலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா, சொந்தமாக போட்டிருக்காருப்பா மனுஷன் நல்லவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உங்களை ப்ரமோட் பண்ணும். நமக்கு தெரியாது, அது உள்ளார உள்ள அந்த அல்கரிதம்னு சொல்லுவாங்க, அது வந்து பரிசோதனை பண்ணி நம்மளை ப்ரமோட் பண்ணும். இப்போ நான் நல்ல வீடியோ போடும்போது அது ப்ரமோட் பண்ணுது. சார் உங்கள் வீடியோலாம் தெளிவாக இருக்குது, இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, அடுத்த கட்டம் இத்தனை வீடியோ நீங்கள் போடுங்க, உடனே போடுங்க, இந்த மாதத்தில் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி மீண்டும் வீடியோ போட வைக்குது. மீண்டும் நான் என்டர்டைன்மெண்ட்டாக பாட்டு பண்ணால் அது ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நான் மாஞ்சி கட்டுரை எழுதுனா, நான் மாஞ்சி விளக்க உரை எழுதுனா அதெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டேங்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் வெப்சைட்லாம் போட்டால் ப்ரமோட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நான் வீடியோவாக போட்டோன்னா ப்ரமோட் பண்ணுது. பாட்டு பாடினேன்னா 500 பேர்கிட்ட கொண்டு போய் காட்டுது. என்னுடைய கிளாஸ் விளம்பரம் போட்டோன்னா 200 பேர் 300 பேர்கிட்ட கொண்டு போய் காட்டுது. வண்ணமயமான அழகான பின்னணிகள் இருக்கணும் வீடியோவுக்கு பின்னாடி. நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் சார். முதல்ல நல்ல ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி பளிச்சுன்னு இருக்கணும் சார். அப்புறம் உங்களை தொடர்பு கொள்றதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் அதுக்குள்ளார இருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிவிட்டு உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு போடாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, டோட்டல் வேஸ்ட். அது உங்களுக்கு நீங்களே வைத்துக்கொண்ட வேட்டுன்னு சொல்லலாம். கால் டு ஆக்ஷன் இருக்கணும். உங்களை எப்படி நாங்கள் தொடர்பு கொள்வது, இதை நீங்கள் வந்து பெய்டு ப்ரமோஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகும்போது சூப்பராக உங்களை வந்து நீங்கள் எந்த ஆக்ஷன் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனில் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள் வந்து விடுவார்கள். ஓகேவா? இதோட என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அழகாக ChatGPT எனக்கு இவ்வளோ கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஏஐயை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள் சார். நான் கேட்டு வந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள். இவங்க கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியணும்ல. காப்பி டெக்ஸ்ட்டு எனக்கு இங்கேயும் ஒன்றும் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், அங்கே வாங்கின கண்டென்ட்டை இங்கே போட்டுட்டு கிவ் இன் தமிழ்னு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறேன். கிவ் இன் தமிழ். சார் இந்த நோட்ஸை நான் போடுறேன், உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திங்க. நம்ம கார்டனிங் பிளான்ட் பண்ணியிருக்கிற சார் வந்து டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க சார். உங்களுக்காக தான் இந்த கண்டென்ட் நான் ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்து எனக்கு தனிப்பட்ட தகவல்கள் அனுப்புங்க. நம்ம கிளாஸில் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வச்சே நான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஒன்றையும் நான் டெமோட் பண்ணி காட்டணும்ல. புரியுதா? எவ்வளோ அழகாக வித்தியாசமாக அந்த ஏஐக்கும் இந்த ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேறு மாதிரி கொடுக்கும், இது வேறு மாதிரி கொடுக்கும். ரெண்டையுமே நீங்கள் கலந்து பயன்படுத்திங்க சார். தோட்டவியல் டிஜிட்டல் உள்ளடக்கம் உருவாக்கும் முக்கிய கொள்கைகள். ஊரிலே தோட்டம் வளர்க்க விரும்புவரா? வீட்டு தாவரங்களை வளர்க்க விரும்புகிறீர்களா? நிலத்தோட்டம் செய்யக்கூடிய அனுபவம் உள்ளவரா? என்ன மாதிரி நீங்கள் வளர்க்க போகிறீங்க அதுக்கு நான் ஒர்க் பண்ணி தரேன். எப்படி பாயிண்ட் எப்படி வருது பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? இடம் இருக்கா? இடம் இருக்குது சார், வாங்க உங்களுக்கு நான் கார்டனிங் இப்படி பண்ணி தரேன். மாடியில் தான் சார் இடம் இருக்குது, வாங்க மாடி தோட்டம் போவோம் மாடிக்கு. ஓகேவா? எனக்கு வீட்டில் வாசலில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது சார், அதுக்கு பிளான் எல்லாமே நீங்கள் உருவாக்குறது தான். இது செம பிஸ்னஸுங்க சார். இன்றைக்கி உண்மையாக செம ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ்ஸு. கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணும், வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். அவங்க சந்தோஷம் ஆகிட்டாங்கன்னா அவங்களே 10 பேர்ட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எங்கள் தெருவில் நான் ஒரு வீட்டில் நான் வந்து உங்கள்கிட்ட கார்டனிங் பிளான்ட்லாம் வாங்கி பண்ணிட்டேன்னா எங்கள் தெருவில் உள்ள எல்லாருமே பக்கத்து வீட்டில் வச்சுட்டாங்க, அடுத்த வீட்டில் வச்சுட்டாங்கன்ட்டு எங்கள் தெருவில் இருக்கிற கிட்டத்தட்ட எங்கள் தெருவில் ஒரு 12 வீடு இருக்குது, 12 வீட்லேயும் வச்சுருவாங்க.
அதே மாதிரி பக்கத்து தெரு, அடுத்த தெரு அப்படின்னு பாப்புலர் ஆகிடும். அப்போ ஒன்று 2 கிளைண்ட்டுக்கு நீங்கள் நல்ல சர்வீஸ் கொடுத்தா கூட அது வாய் வழி விளம்பரமாக எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துடும். அதே போல் என்ன பிரச்சனைன்னு அதுக்கு தீர்வு சொல்லணும். இன்றைக்கி நான் வாங்கிட்டேன், நீங்கள் அப்படியே இவர் வாங்கி முடித்து விட்டார், இவரோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டதுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்ம டெவலப் ஆக முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும், அப்படின்னா நான் அவங்கள ப்ரமோட் பண்ணுவேன். இது எல்லா பிஸ்னஸ்க்கும் உள்ளது, ஓகேவா? அதே போல் புதிதாக கற்றுக்கொள்ள நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளருக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் குரூப்பு, இல்லை ஃபேஸ்புக் க்ளோஸ்டு குரூப்பு, பேஜு, வெப்சைட்டு, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, எதில் வேணுமோ வச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே இருக்குது உங்கள் கையில். எல்லாத்துலேயும் எதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் பெஸ்ட்டு, ஓப்பன் குரூப்பாக போட்டு விட்ருங்க. இது என்ன சீக்ரெட்லாம் நம்ம கொடுக்க போகிறதில்ல, யார் வந்தாலும் நமக்கு பிஸ்னஸ் தான். அதனால் நீங்கள் ஓப்பன் குரூப்பில் போட்டு, ஓப்பன் பேஜ் அல்லது ஓப்பன் குரூப்பில் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு இது வந்ததுன்னா இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை முழுமையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி ரெக்கார்டிங் வீடியோஸாக பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. நான் இந்த சப்ஜெக்டை மறுபடியும் எடுக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெக்கார்டிங்கில் வந்துருச்சு, நான் இன்னொரு சப்ஜெக்ட்டு தான் போவேன். புரியுதா? அதுதான் ரெக்கார்டிங்குடைய மகிமை. அதே மாதிரி நாங்கள் நிறைய ரெக்கார்டிங் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்திலும் 10 மாதத்துக்கு 16 மணி நேரம் நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட 160 மணி நேரம் பேசி கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். மிகப்பெரிய அசட். அதை நீங்களும் செய்யுங்க, உங்களுடைய துறை சார்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்ணுக்கு இனிமையாக இருக்கணும், நடுநிலை இருக்கணும், பகிர்ந்து கொள்ளுங்கள். கால் டு ஆக்ஷன், அதுதான் சொன்னேன். உங்களை எப்படி அணுகணுங்கிற விஷயங்கள் அதில் இருக்கணும். பூமிக்கு ஏற்ற உள்ளடக்கம், இயற்கை இன்றைக்கி வந்து ஆர்கானிக்னாலே அதோடைய வேல்யூ தனியாக இருக்குது. தாவரங்கள், மண், பருவம், யுத்திகள், பூச்சிகள், இது இவ்வளோ இருக்குது. ஒரு தோட்டம்னா அப்படியே சும்மா கிடையாது, தொட்டியை வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. என்ன மண் போடணும், என்ன பூச்சி வரும், அதை எப்படி பராமரிக்கணும், மழை பெஞ்சால் என்ன பண்ணணும், வெயில் அடித்தா என்ன பண்ணணும், கோடை வருது, கோடையில் இதெல்லாம் நம்ம தப்பிக்கிறதே பெரிய விஷயம். இந்த செடி கொடிகள்லாம் எப்படி தப்பிக்கும், அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களுக்கு பிஸ்னஸ், அவங்களுடைய தோட்டம் வளர்க்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எத்திக்ஸோடு இருக்குது பாருங்கள். என்ன தான் ஒரு ஏஐயாக இருந்தால் கூட அது சொல்கிறது எல்லாமே எத்திக்ஸாக இருக்குது பாருங்கள். எத்திக்ஸ்னால் என்ன? ஒரு நேர்மையாக ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய மனிதன் எப்படி சிந்திப்பானோ அப்படி சிந்தித்து அப்படி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது கூகுள் ஸ்டுடியோ சொல்லிகிட்ருக்கு, சரியா? அதே போல் செம்மையாக வாடிக்கையாளர்களை இருக்க வேண்டும். சூப்பராக போயிட்டுருக்கா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் சார். ChatGPT பயன்படுத்துங்க. புதிதாக வந்தவர்களுக்கு இணையதள முகவரி கொடுத்துருக்கிறேன். ஜெமினை AI டைரெக்டாக பயன்படுத்துங்க. இவங்க 2 பேரும் ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கிளாஸோடைய முக்கியமான gift கண்டென்ட்டுக்கு வருகிறேன். கேன்வாவில் சார் எனக்கு கேன்வாலங்க சார் ஃபாண்ட்டே போட முடியலங்க சார், ஃப்ரீயில் ஒர்க் ஆகலன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்களே. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் காட்டுறது உங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. கிளாஸில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது கொடுக்க போகிறோம், ஓகேவா? இந்த லிங்க்கை வந்து உங்கள் கேன்வாவில் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் டிசைன் அப்படின்னு கொடுத்துருங்க. வந்துருச்சா? எல்லாத்துலேயும் என் பேர் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று ஒரு ஃபாண்ட்டு தெளிவாக தெரியுதா எல்லாருக்கும் கம்ப்யூட்டரில்? தன்ஷிலா லைனில் இருக்கீங்களா? அப்பா சார் லைனில் பார்க்குறீங்களா? ஓகே, நல்லா கவனிச்சிங்க. கேன்வா யூஸ் பண்ணுறவங்க பெனாசீர் நிறைய பேர் நம்ம குரூப்பில் கேன்வா சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்காக ரொம்ப அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்த ஒரு சீக்ரெட் ரகசியத்தை இங்கே ஓப்பன் பண்ணுகிறோம். இதெல்லாம் வந்து யாருக்குமே டிசைனிங்கில் உள்ளவங்க யாருமே இது தெரியாது, சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பமே தெரியாது. அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 32 ஃபாண்ட்டு கொடுக்குறேன். போதுமா? இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் இனிமேல் டிசைன் பண்ணிக்கலாம். நாளை இப்போ 9 மணிக்கு எப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன். ரகசியம்லாம் எப்படி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்குங்க. நான் 31 ஃபாண்ட் இதில் போட்டுட்டேன், ஓகேவா? 31 ஃபாண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்.
நான் மேலே பார்க்குறது தான் நீங்கள் ஃப்ரீ கேன்வாவில் நம்ம பண்ணுறது ஃபாண்ட் வந்து இப்படி தான் வரும். காரைக்கால் கே பிரபாகரன் நடித்தா இப்படி தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் இதில் உள்ள 1 2 3 4 5 6 15 19 31 வரைக்கும் போட்டேன். 31 விதமான ஃபாண்ட் போட்டிருக்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸ் முடியும் போது இதே மாதிரி இன்னொரு 35 ஃபாண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? கேன்வாவில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக மறக்காமல் மறுபடியும் சார் இன்னொரு 35 அப்படின்னு கேளுங்க. அந்த 35 நான் போட்டுறேன். ஓகேவா? இன்றைக்கி 31 ஃபாண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி சார் இதை யூஸ் பண்ணுறது, எப்படி சார் இந்த ஃபாண்ட்டு எங்களுக்கு வரும், அந்த ரகசியத்தை இப்போது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீ கேன்வாக்கு போக போகிறேன். எப்போ பார்த்தாலும் பெய்ட்லேயே நீங்கள் ஈஸியாக பண்ணிடுறீங்க சார், எங்களால் பண்ண முடியலங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்கள, உங்களுக்காக நாங்கள் இப்போ ஃப்ரீ கேன்வாக்கு போகிறோம். இசைமுரசில் சாருடைய லாகின்ல போக போகிறேன். அஸ்கர் சாருடைய லாகின், கேன்வா லாகின்ல போகிறேன். சார் வந்து ஃப்ரீயில் தான் இருக்காங்க. இப்போ அப்கிரேட்னு வருது பார்த்தீங்களா, பர்சனலி இசைமுரசிப்பம் ஃப்ரீ கேன்வா. ஓகேவா? நீங்களும் உங்களுடைய கேன்வாவில் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ப்ரெசன்டேஷனோ என்னவோ ஓப்பன் பண்ணிங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டே பண்ணி காட்டிடுறேன். லேண்ட்ஸ்கேப்பு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு போகிறேன். நான் கேன்வாவில் வந்து நம்ம குரூப்பில் நிறைய பேர் புதிய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் நிச்சயமாக இந்த வகுப்பில் கேன்வாவுடைய டெம்ப்ளேட்ஸு, ரீல்ஸ் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதனால் நீங்கள் கேன்வா புதுசாக பார்க்குறவங்க இது தெரியல அப்படின்னு சொல்லி மலைக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நான் கேன்வா வகுப்பு எடுப்பேன். கேன்வாவில் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போவோம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் ஓரிரு மணி நேர பயிற்சியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா கேன்வா தெரியாமல் டிசைனிங் தெரியாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஏபிசிடின்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய கேன்வாவில் எனக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கு, 2வது ஃபாண்ட்டு காப்பி. ஃப்ரீ கேன்வாவில் வந்துட்டு பேஸ்ட் கொடுக்கு. ஹலோ வந்துருச்சு பாருங்கள் ஃபாண்ட்டு. அஸ்கர் சாருடைய லாகின்ல வந்து ஃப்ரீயில் தான் இருக்குது, ஃபாண்ட்டு வந்துருச்சு. ஓகேவா? வேறு கண்டென்ட் கொடுங்க சார், கொடுத்து காட்டுங்க சார், நாங்கள் எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இதோ இந்த தோட்டக்கலையிலே வரேன். தோட்டக்கலைக்கு ஒரு விளம்பரம் போட்டுருவோம் சாருக்கு. இந்த ஃபாண்ட்டை இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வளவலன்லாம் கண்டென்ட் போட்டோம்னா ரீச் ஆகாது. அதனால நான் இப்போ வந்து ஃப்ரீ ஃபாண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் இதுதான் ஃப்ரீயில் வரும். இப்போ நான் போட்ட ஃபாண்ட் வந்து ஃப்ரீ. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நான் சொல்கிறது எதுவும் புரியலன்னா வீடியோ ஓட விட்டு மறுபடியும் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ 2 ஃபாண்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்ல, இதை கட் பண்ணுறேன். காரைக்கால் கே பிரபாகரனுக்கு போகிறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். வந்துருச்சா ஃபாண்ட்டு? புரியுதா உங்களுக்கு? ஃப்ரீ ஃபாண்ட்டுக்கும் பெய்டு, நான் இப்போ கொடுக்குற பெய்டு ஃபாண்ட், இதெல்லாம் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஃபாண்ட்டை பெருசாக்கிக்கலாம். இன்னுமே எல்லாம் பூந்து விளையாடுவீங்க. உங்கள் போஸ்டருக்கும் பே பண்ணவங்க போஸ்டருக்கும் வித்தியாசமே இருக்காதுங்க. சந்தோஷமா? சார் புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? அந்த ஃபாண்ட்டை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கண்டென்ட்டை அப்படியே ரீபேஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை அந்த பேரில் அப்படியே வச்சு இந்த கண்டென்ட்டை தூக்கி இது உள்ளார வைக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் வந்து 31 ஃபாண்ட்டில் நீங்கள் இனிமேல் தமிழ் டைப் பண்ணலாம் ஃப்ரீ கேன்வாவில். கிட்டத்தட்ட எல்லோரும் 10 மாதமாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெரிய சீக்ரெட்டை வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரீச்சாக இருக்கும். மெயினாக டிசைனிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டரை வந்து ரீச் பண்ண வைக்கிறது, அதை வந்து பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷனாக கொண்டு வர்றதே ஃபாண்ட்டு தாங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்டை போட்ட உடனே நீங்கள் அது ஃப்ரீ ஃபாண்ட்டாக இருக்கும்போது எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க டிசைனருக்கெலாம் தெரியும், இவங்க வந்து ஃப்ரீ கேன்வாவில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால
அதை வந்து இதே மாதிரி கம்பெனியில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும். உங்கள்கிட்ட ஒரு ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன ஃபாண்ட்டு போடுறீங்கன்னு முதற்கொண்டு அவங்க பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நான் கிளாஸில் கூட விளம்பரத்தில் கூட நான் இதெல்லாம் சொல்லலை. நான் விளம்பரத்தில் இதை சொன்னேன்னா இதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நான் விளம்பரத்தில் சொல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இன்றைக்கி இதை போட்டு ஃபாண்ட்டை போட்டு விட்டேன். இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இந்த ஃபாண்ட்டு வேண்டாம் சார், எனக்கு இதே வேறு ஃபாண்ட்டில் போடுங்க சார். நான் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை உங்கள் கேன்வாவில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் லிங்காக தான் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஓகேவா? அதில் போய்ட்டு வேறு ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டைலில் இதை காப்பி பண்ணிக்கிறேன். பூவாக போட்டிருக்கு பாருங்கள். இது பூவாக போட்டிருக்கு. இந்த டிசைன் நீங்கள் இல்லையா பார்த்துருப்பீங்க. அதில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காரைக்கால் கே பிரபாகரன் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஒரு அடுத்த டேப்பில் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேப்பில் வந்து என்னுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, புதிதாக கற்றுக்கொள்ள உதவும் டிப்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த காரைக்கால் கே பிரபாகரனை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். வந்துருச்சா? ஃபாண்ட்டு வந்துருச்சா? எப்படி பூவாக வந்திருக்கா? இன்னுமே நீங்கள் கேன்வாவில் ஃபாண்ட் லெவலில் அசத்துன்னு அசத்தலாம். ஓகேவா? இது கூட புதுசாக வந்தவங்க டிஜிட்டல் டிசைனிங் அந்த கிளாஸ் வாங்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஃப்ரீ டூல்ஸ் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் டூலு 8 நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 6 டூலு வச்சுக்கிட்டா கூட 6 8 50 டூல் உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏஐ டூல்ஸ் 60 டூல் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அழகழகான ஃபாண்ட்டில் நீங்கள் டிசைனிங் பண்ணலாம். ஒரு ஞாபகத்துக்காக இதையும் தூக்கி நம்ம குரூப்பில் நான் போட்டு விடுகிறேன். அப்புறம் சார் மறந்துட்டோம் சார், என்ன சொன்னீங்கன்னு தெரியல சார், என்ன பண்ணீங்கன்னு தெரியல சார் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக எல்லா விஷயங்களுமே நம்ம குரூப்பில் போட்டுருவோம். ஒரு சின்ன ஸ்டெப்பு நான் மூவ் பண்ணால் கூட அந்த ஸ்டெப்பு வந்து உங்கள் குரூப்பில் இருக்கும். அதனால தான் போன வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா குரூப்பில் போஸ்ட்டே அலோவ் பண்ணலை. போஸ்ட் அலோவ் பண்ணாமல் நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் போட்டோம். ஏன்னா எல்லோரும் போஸ்ட்டு போடும்போது திருப்பி அந்த கண்டென்ட்டை எடுக்க முடியலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நாங்கள் போஸ்ட்டே போன வாட்டி ஹைட் பண்ணிட்டோம். ஆனால் டெலிகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதில் வந்து எது வேணுமோ நீங்கள் போடுங்க. எந்த வீடியோனாலும் நீங்கள் ரெடி பண்ணுறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எது வேணாலும் நீங்கள் போடுங்க. சூப்பரா? இந்த சீக்ரெட்டுக்கான லிங்க்கை வந்து நம்ம பெய்ட் குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் இப்போதே பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் வந்து என்ஜாய் த ஃபாண்ட்ஸ். சந்தோஷமாக நீங்கள் கேன்வாவில் இனிமேல் விதவிதமான ஃபாண்ட் போடுறதுக்கான மிகப்பெரிய ஆப்ஷன் வந்து இன்றைக்கி கொடுத்து விட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா சார்? கேன்வா ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுங்கள், புரிஞ்சிருச்சான்னு நான் சொன்னது? சார் நல்லா தெளிவாக புரிஞ்சுது சார். தெளிவாக புரிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் கேன்வாவில் நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் நீங்கள் பண்ணலாம். மொபைலில் பண்ணும்போது சின்ன சைஸில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சைஸு சின்னதாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. மொபைலில் பண்ணலாமா சார்? மொபைலில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மொபைலும் எல்லாமே ஒன்று தான். ஜிப்லி இமேஜ் சொல்லிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன, அது பாரம்பரிய மார்க்கெட்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. ஓகே, இது இருக்குது. அதுக்கு பின்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன், எதற்கு, எப்படி, எந்தெந்த விதங்களில் சரியாக செய்ய வேண்டும், இப்படின்னு பலவிதமான கான்செப்ட் அண்ட் கண்டென்ட்ஸு, ரீல் அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான போஸ்டர், ரீல் மேக்கிங், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி நம்முடைய தொடர் வகுப்பானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கி வந்து உண்மையாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தியரி போர்ஷன் இன்னமும் கவர் பண்ணணும்னு இருந்தாலும் முக்கியமாக இன்றைக்கி வந்தவர்களுக்கு முக்கியமான சில டூல்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்குறோன்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். கூகுளுடைய புது டூல் வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஏஐ ஸ்டுடியோ அப்படிங்கிற டூலை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ராம்ப்ட் கேலரி இருக்கிறது. மார்க்கெட்டிங்க்கு தேவையான
நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளார இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கோர் எலான் மஸ்குடைய ட்விட்டருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதுவும் நீங்கள் சேட்டிங் பண்ணலாம், இமேஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது வரைக்கும் கோர் யூஸ் பண்ணாதவர்களுக்கு அந்த வெப்சைட்டோட லிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். புதிதாக வந்தவர்களுக்கு ChatGPT அதனுடைய லிங்க்கு, வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறோம். ஏன் சார் ஆப்ஸ் எல்லாம் கொடுக்காம எல்லாமே வெப்சைட்டாக போகிறீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு அட்மின் பேனல் எல்லாமே நம்ம வந்துட்டு லேப்டாப் கம்ப்யூட்டரில் தான் ப்ராப்பராக பண்ண முடியும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மொபைலில் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அட்மின் பேனல் ஒர்க்கை, டிசைனிங் ஒர்க்லாம் நீங்கள் கேன்வாலாம் மொபைலில் திறமை இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீடியோ எடிட்டிங் டூலு மற்ற என்னென்னலாம் மொபைலில் உங்களால் சிறப்பாக பண்ண முடியும், நல்லா ரிசல்ட் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மொபைலில் கேன்வாவில் என்ன அவுட் எடுக்கிறேனோ அதே அவுட்டு தான் கம்ப்யூட்டர்லேயும் வரும். அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சரியா? ஆனால் என்ன இன்டர்ஃபேஸ் இதில் சின்னதாக இருக்கும். இந்த இதுக்குள்ளார நான் ஒர்க் பண்ணோம். இதில் ஃப்ரேம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அவ்வளோதான். லேப்டாப் கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். சைஸ் தான் வித்தியாசம். அட்மின் பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டாந்து இதில் வச்சுட்டான். ஆண்ட்ராய்டுக்குள்ளார கொண்டாந்து எல்லாத்தையும் வைடான்னு வச்சுட்டான். 90% கிட்டத்தட்ட மொபைலில் எல்லாத்தையுமே ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேயே டிஸ்க்டாப் மோட்னு ஒன்று இருக்குது. அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் எப்படி அந்த வெப்சைட் தெரியுமோ அதே மாதிரியே தெரியும். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். டிஸ்க்டாப் மோட்னு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மினிமமான ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா போதும். ஒரு மினிமம் லேப்டாப் கண்டிப்பாக தேவை. ஒரு 4GB அல்லது 8GB ரேமோட ஒரு i3 கான்ஃபிகரேஷனோட ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு மினிமம் ஒரு 240 அல்லது 500GB ஹார்ட் டிஸ்கோட ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இணைப்பு இருக்கணும். ஆன்லைன் கனெக்ஷன் இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் மொபைல்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த்ரெட்டில் கொடுத்துருவோம். சார்ஜ் கேபிள் இருக்குல்ல, அதில் சொருவிட்டு த்ரெட்டு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்கான். வைஃபைக்கு கீழேயே ஹாட்ஸ்பாட்டில் வந்து த்ரெட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த்ரெட்டிங்கை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கேபிள் வழியாக உங்கள் மொபைல் இன்டர்நெட் கம்ப்யூட்டருக்குள்ளார லேப்டாப்புக்குள்ளார வந்துடும். அதனால என்ன சார் பெனிஃபிட்னா, மொபைல் ஹீட் ஆகாது. நெட்டு நார்மலாக நீங்கள் வைஃபைல கொடுக்குறதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் பயங்கரமாக சூடாகும். ஏன்னா இந்த நெட்டு வந்து காற்றுல போய் கம்ப்யூட்டரில் வந்து ஷேர் ஆகுது. இதே கேபிள்னால் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது. அதனால் மொபைலுக்கு பாதுகாப்பு. ஓகேவா? அதே மாதிரி ஹீட் ஆகாது. மொபைலை கொஞ்சம் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஓகேவா? இதனால் நீங்கள் வந்து லேப்டாப்பு நெட் கனெக்ஷனோடு இருந்தீங்கன்னா உட்காந்த இடத்துல நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் அவ்வளோதான். மெயினாக 4 சொல்லிடுறேங்க. இமேஜ் டிசைனிங், வீடியோ டிசைனிங், கண்டென்ட் மேக்கிங், அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் மேக்கிங், அது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து விட்டால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வருமானம் ஈட்ட முடியும். இதற்கு தேவை நீங்கள் இருந்த இடத்துல ஒரு இணைப்போடு கூடிய லேப்டாப் மற்றும் நல்ல ஒரு தரமான இணைப்பு. எங்களுடைய சீக்ரெட் அதுதான். இப்போ எங்கள்கிட்ட வேறு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. எங்களுடைய மெயின் சோர்ஸ் வந்து ஆன்லைன் இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர், லேப்டாப் சிஸ்டம், அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே நம்ம டேலண்ட், திறமை சார்ந்து கற்றுக்கிட்டது, செயல்படுறது சார்ந்து தான். தேவைப்பட்டதுன்னா, தவிர்க்க முடியலன்னா சில டூல்ஸ் வந்து பணம் கட்டி வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு எல்லாமே வந்து அந்த கண்டென்ட் மேக்கிங் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீயில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு தான் எல்லாமே நாங்கள் சொல்லித் தருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டார்கெட்டிங் பண்ணி அதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய், அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம். இல்லை சார் நாங்கள் லேக்ஸில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ₹1,00,000 வருமானம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் நீங்கள் அதில் உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு விளம்பரத்துக்காக அதை செலவு பண்ணிங்கன்னா அந்த 20,000 இருக்குல்ல, அந்த 20,000 பல்கி பெருகி வந்து உங்களுக்கு அடுத்து இந்த ₹1,00,000 வருமானத்தோடு அடுத்து இன்னொரு புதிய ஒரு ₹1,00,000 கொண்டாந்து சேர்த்துரும். அது எப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நேரம் அதிகமாக இன்றைக்கி புதிதாக வந்தவர்கள் நண்பர்களுக்கு ஏதாவது
இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது, இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னும் நான் நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நிறைய கூகுளுடைய நீங்கள் பார்க்காத பக்கங்களையெல்லாம் உங்களுக்கு புரட்டி காட்ட போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த 9 மாத வகுப்பிலும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் பார்க்காத கூகுள் டூல்ஸ், கூகுளுடைய பிளாட்ஃபார்ம்ஸ், கூகுளுடைய அட்மின் பேனல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். இன்ஸ்டாகிராமு, மெட்டா, ஃபேஸ்புக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பேக்எண்ட் தான் எல்லாமே. அதோடைய பின்னாடி என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஸ்பான்சர்ட் வருதா, அதோடைய பின்னாடி என்ன இருக்குது, யூடியூப்பில் விளம்பரம் வருதா, அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, நம்ம ஊர் விளம்பரம் வருது, யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சார் எனக்கு எந்த பிஸ்னஸும் இல்லை, நானும் எந்த கண்டென்ட் க்ரியேட்டரும் இல்லை, எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையா அப்படின்னா உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஊரில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ், கடைக்காரங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு ஆள் தேவை. நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மினிமம் அவங்களுடைய ப்ரமோஷன் அமௌண்ட் இருக்குல்ல, அவங்க 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 20%லேருந்து 40% வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு 20% அப்படின்னு வச்சிங்கன்னா 20,000 ரூபா உங்களுடைய வருமானம். 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒன்றும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண மட்டும்தான் போகிறீங்க, டிசைன் பண்ண போகிறீங்க, நம்ம கொடுக்குற பேட்டர்னில் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் புக் பண்ணி கொடுக்க போகிறீங்க, ரிசல்ட் அவங்களுக்கு கொண்டு போய் காட்ட போகிறீங்க. அவங்களே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேப்பரில் நீங்கள் பேப்பரில், ரேடியோவில், டிவியில் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டே நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனை பேர் பார்த்தான், எத்தனை பேர் படித்தான், எத்தனை பேர் அதை வச்சு உங்கள்கிட்ட வந்தான்னு நீங்கள் கணிக்கவே முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் துல்லியமாக எல்லா ரிசல்ட்டும் எடுத்து விடலாம். யார் பார்க்கணுன்னு முடிவு பண்ணலாம், எந்த வயசில் பார்க்கணும், எந்த ஊரில் பார்க்கணும், எந்த ஜெண்டரில் பார்க்கணும், யார் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணலாம். என்ன படித்தவங்க பார்க்கணும், படிக்காதவங்க பார்க்கணும், வயசானவங்க பார்க்கணுமா, சின்ன பிள்ளைங்க பார்க்கணுமா, கல்யாணம் ஆனவங்க பார்க்கணுமா, கல்யாணம் ஆகாதவங்க பார்க்கணுமா, குழந்தைங்க சின்ன அதை 13+ உள்ளவங்க பார்க்கணுமா, குழந்தைங்களுக்கு விளம்பரம் போடுறதுக்கு தனியாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விஷயங்களையும் கவர் பண்ணி, கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்குறது, ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறது, எஸ்இஓ எப்படி கொடுக்குறது, ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு 10,000 ரூபா ஒதுக்கிட்டோம்னா அந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கான கரெக்டான வழி தெரிஞ்சால் தான் அந்த 10,000 நம்ம 50,000 1 லட்சமா ரிட்டர்ன் எடுக்க முடியும். நான் 10,000 ரூபா செலவு பண்ணுறேன், ஓகே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒன்று சர்வீஸாக நீங்கள் போகிறது ஒரு பாயிண்ட், நீங்கள் கற்றுக்குறீங்க, மற்றவங்களுக்கு சர்வீஸாக போகிறீங்க. இப்போ நாங்கள் அந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம், மற்றவங்களுக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறோம், விளம்பரம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். டிஜிட்டல் யூடியூப்பில் போடுங்க சார், கோயம்புத்தூர் மட்டும் ரீச் ஆனால் போதுன்னா கோயம்புத்தூருக்கு உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். 5,000 ரூபா 10,000 ரூபா கட்டி ஒரே நாளில் லட்சக்கணக்கான வியூஸு. எல்லாம் நீங்கள் அப்படியே ஆர்கானிக்காக எல்லாம் இயற்கையாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே இயற்கையாக போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. 90% செயற்கையாக தான் இன்றைக்கி மார்க்கெட்டிங் நடக்குது. செயற்கையானா என்ன, பணம் செலவு பண்ணி தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இயற்கையாக நடக்கிறதுனா 10% தான். எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் இந்த விஷயங்களை, ரகசியங்களை உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறோம். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சார். உழவன் தோட்டக்கலை வேதாரண்யம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், உங்களுக்காக தான் இந்த கண்டென்ட்லாம் போட்டாங்க சார். ஆமா ஆமா ஆமா, நீங்க அந்த 10 விதிகள் சொல்லும் போது ஆர்வம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் உண்மையிலேயே அதுல பேரார்வத்தோட வந்திருக்கேன். அந்த பேரார்வத்தினால சந்திச்சு உண்மையிலேயே ஒரு விஷயத்துல நம்ம இமயம் தொடணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல இணையம் தொடர மாதிரி நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு போறீங்க. கண்டிப்பா உங்களுடைய பின்பற்றல நான் கொஞ்சம் முன்னேறி வருவேன். இந்த இணையத்துல ஜொலிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் நான் என்னோட நேரத்தை ரொம்ப எடுக்கல. ரொம்ப நன்றி. ஊர் சொல்லுங்க சார், நீங்க உங்க பண்ற பிசினஸை பத்தி சுருக்கமா சொல்லிடுங்க. என் பேரு ஜெகமணிகண்டன். நான் இளங்கலை தோட்டக்கலை படிச்சேன்னா, வேதாரண்யம் சொந்த ஊர், பக்கத்துல ஒரு கிராமம். 15 ஆண்டு காலமா நான் இந்த தொழில இருக்கேன், உழவன் தோட்டக்கலைன்னு சொல்லி. எப்படின்னா ஒரு வீடு, காலேஜஸ், பப்ளிக் பார்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தோட்டக்கலை, அழகு தோட்டங்கள் அமைச்சு கொடுத்து அதை பராமரிச்சுட்டு இருக்கோம். அந்த பராமரிச்சு கொடுக்கறது இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம புதுசா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நம்ம சர்வீஸா கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அது மாதிரி எத்தனை தோட்டங்கள் அமைச்சிருக்கீங்க சார்? நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமான என்னோட ஃபோக்கஸிங் நாகப்பட்டினம், திருவாரூர், முத்துப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்குள்ள அதிகபட்ச ஆட்கள் இல்லாததுனால இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அதிகம் ஃபோக்கஸ் பண்றேன். சென்னை இந்த மாதிரி நகரங்கள்லயும் சில இடங்கள் பண்ணியிருக்கேன், ஃபேக்டரி பண்ணியிருக்கேன். 15 ஆண்டு காலம். என்னோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 23 கஸ்டமர் இருக்காங்க. சூப்பருங்க சார். பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக ஒரு கல்லூரி, ஒரு பெரிய வணிக வளாகம்னா கூட நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா சார்? ஆமா ஆமா, மாடி தோட்டம், அப்படியே வெர்டிகல் கார்டன் சொல்லுவோம், அதாவது செங்குத்து தோட்டம் சொல்லுவோம் இல்லைங்களா, செவருல அந்த மாதிரி பண்றது, அது எல்லாமே பண்ணுவோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். காரைக்கால் வானொலி கேட்குறீங்களா?
நிறைய கேட்பேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் இணைந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப உங்களுடைய சந்தோஷம். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேங்க சார். சூப்பராக பண்ணுறீங்க. இது வந்து கன்சிஸ்டன்சி இதில் ரொம்ப முக்கியம். இப்போ 23ன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. உங்களால் நீங்கள் வந்து இந்த டிஎம்ஐ கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே 2024க்குள்ளேயே 10 மடங்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கையை பெருக்கி விடலாம். ஏன்னா பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த 23 நிச்சயமா. அப்படிங்கிறது 230 ஆகிடுங்க சார். 2025க்குள்ளேயே ஆகிடும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள், பயிற்சிகள் எல்லாமே இந்த வரக்கூடிய வகுப்புகளில் உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க சார். நிச்சயமா. சந்தோஷம் சார். பண்ணுங்க சார். நிச்சயம். சந்தோஷம். ஓகேங்க சார். அதேமாதிரி நம்ம கிளாஸில் கண்டினியூவாக வந்துட்டுருக்கிறவங்க வரலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தொடர்ந்து லைவில் இணையுங்கள். இந்த இந்த வகுப்பை பொறுத்தளவுக்கு அட்மின் பண்ணக்கூடிய அளவுக்கு, நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சப்ஜெக்ட்ஸ் இதில் கவர் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மீடியா ஜாலியாக பண்ணது, அதுவும் இருக்கும். ஏன்னா மீடியா இல்லாமல் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்தாலே அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்டும் வந்துடும். ஏன்னா நாங்கள் எல்லாமே 20 வருஷத்துக்கு மேலாக மீடியாவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் மீடியா, சில பேர் சொல்லுவாங்க மீடியா விட்டுட்டு வாங்கன்ட்டு, அதை விட்டுட்டு எங்களால் வரவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அது கூடயே ஊறிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இந்த மீடியா இல்லைனாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணணும், வீடியோ க்ரியேட் பண்ணணும், கண்டென்ட் எழுதணுன்னா அந்த சென்ஸ், அந்த நாலேஜ், அந்த ஆர்வம், ஈடுபாடு, ரசனை எல்லாமே அதுக்குள்ளார இருக்குது. இந்த தோட்டக்கலை எவ்வளோ அழகாக சொல்ல முடியும், எவ்வளோ விதவிதமாக இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத விதத்தில் இதுக்கான விளம்பரங்களை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு யோசித்தோம்னா அந்த இடத்துல எங்களுடைய மீடியா வந்துடும், கேமரா வந்துடும், லைட்டிங் வந்துடும், ஃபோக்கஸிங் வந்துடும், கண்டென்ட் வந்துடும், என்ன பேச போகிறோங்கிறது வந்துடும், டைமிங் வந்துடும். அப்போ அதை விட்டுட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே சாருக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவங்களுக்கு இதில் இந்த சப்ஜெக்ட் தெரியணும்ல, அதனால் எல்லாமே கலந்துருக்கும். அதனால தான் 16 மணி நேரம், இல்லைன்னா 4 மணி நேரத்தில் அட்மின் பேனலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கிளாஸை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம 16 மணி நேரம் கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு காரணமே ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார கொண்டு வரணுங்கிறது. ஓகே, பல பேர் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏப்ரல் 2025 பயிற்சி வகுப்பு நிறைவேற்றும். அது உலகத்தரமான பலவிதமான மேம்படுத்தப்பட்ட லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த அப்டேட்டடாக இந்த ஏப்ரல் 2025 இருக்க இன்னைக்கு உள்ள அப்டேட்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸில் நான் கவர் பண்ணுவேன் அப்படிங்கிறதை சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு 2ஆம் நாள் பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.